इदानीं के सन्ति के प्रस्तावं कर्तुम् इच्छन्ति इति वदन्तु कश्चित् प्रस्तावं करोति चेत् तर्हि अन्यैरपि तत्र भागग्रहणं शक्यते इदानीं के सन्ति इति पश्यामः विष्णुवर्धनः आगतो अस्ति तस्य प्रेसेण्टेशन् भवतु तस्य स्क्रीन् वयं द्रष्टुं शक्नुमः ஆரம்பிக்கலாம் மாடி. அடி மந்திரமா சொல்லணும் மாடின்னு ஒரு தடவை. முதல்ல என்ன சொல்ல போறேன்னு பத்தி சொல்லணும். அடி வாக்கிண்டே போலாம், அதை பத்தி பரவாயில்ல. அடி அஸ்வமேத பிரகரணத்துல பசு அது அஸ்வத்தை வந்து புரோக்ஷிக்கரிச்ச 4 ரித்திகளோட சேர்த்து ஒருத்தரோட 100 பேர் போறா. அந்த ஒரு ரித்திக்கும் ஒரு அஸ்வத்துக்கு ஒரு திக்குல நிக்கிறா. அவளோட கூட 100 சககாரிகள் இருக்கா. அந்த மாதிரி 4 பர்யாயத்துல சொல்லிட்டு வருது. ஒருத்தர் வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி அஸ்வத்தை புரோக்ஷிக்க வேண்டியது. அதுதான் சத்வார ரித்விஜ சமோக்ஷந்தின்னு 4 ரித்விகள் வந்து புரோக்ஷிக்கிறா. முதல் பர்யாயம் ஆரம்பிக்கலாம் மாடி. நான் சொல்லி விடுறேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இங்கதான் இருக்கா இல்லையா, இந்த பாஷை தெரியல அவனுக்கு, அவளும் சிவத்தம் தான் இருக்கா. இப்போ இது எதுக்காக இது பண்ண சொல்லிச்சுன்னா, இப்போ அவனுக்கு அசுவேதம் சம்தம் ஆயிட்டு இருக்கு. அசுவேதம் சொல்றது இப்போ இந்த அனுவாகம் சொன்னோம். சொன்னா இதுல என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரயத்னம் பண்ணோம். தத்வாரா ரித்துஜா சமுக்ஷந்தி, முக்ஷந்தின்னு சொன்னா புரோக்ஷிக்கிறதுன்னு அர்த்தம். அஸ்வத்தை 4 பேர் ரித்துக்கள் புரோக்ஷிக்கிறார். எங்கேருந்து புரோக்ஷிக்கோ திக்யோபிசமீரயந்தி, 4 திக்குகள்லயும் ஒவ்வொரு திக்குல ஒவ்வொரு ரித்துக்கு இருந்துட்டு அஸ்வத்தை நடுவுல வச்சு அவ ஒவ்வொரு திக்குல இருக்கவ புரோக்ஷிக்க போறா அப்படின்னு சொல்றது. அது புரோக்ஷிக்கச்ச எதுக்காகன்னு சொன்னா, அஸ்வமேதத்தை ஒரு காரியம் ஒண்ணு உண்டு. அஸ்வமேதத்துல பசுவான அஸ்வத்தை முதல்ல சில சம்ஸ்காரங்கள் பண்ணி அதுக்கப்புறம் அது பூ பிரதட்சணம் பண்றதுக்காக விட்டுறணும். 1 வருஷ காலம் அது போயிட்டு வரணும். அது அந்த அஸ்வத்தை யாரும் நடுவுல கட்டி விடக்கூடாது. இப்படி கட்டினா அப்போ எந்த ராஜா அஸ்வமேதத்தை பண்ணோன்னு குதிரையை அனுப்பிச்சிருக்கானோ அவளோட சண்டை போட்டு திருப்பி ஜெயிச்சுக்கணும். அப்புறம் அந்த குதிரை பாக்கி தொடரணும் அந்த காரியத்தை. அது இருக்கு. அதுல முதல்ல இது அனுப்புறதுக்கு முதல்ல 4 பேர் ரித்துக்கள், பிரம்மா, ஹோதா, துரியோ, உத்காத்தா, இவ 4 பேர் ஒவ்வொருத்தர் ஒரு வேதத்தை சேர்ந்தவ. இவ இந்த அஸ்வத்தை கூட அனுப்புறது அதுக்கு ரட்சணைக்காக 400 பேர் கூட போகணும். அது கடைசியில முடிக்கிறது சதுஷத ரக்ஷந்தே அப்படின்னு சொல்ல போறது. அதுல 100 பேர் ஒவ்வொரு அத்வரியோட 100 பேர் எப்படிப்பட்டவா என்ன பண்ணுறது இந்த அனுவாகத்தை சொல்றது. அவளும் கூட இருக்கணும். இந்த ரித்துக்கள் இந்த குதிரையை முதல்ல புரோக்ஷிக்கிறது. அப்புறம் அந்த குதிரையை அதை அனுப்பிவிடுவா முழுக்க புரோக்ஷம் பண்ணிட்டு வர்றதுக்கு. அப்போ இவா கூட போகணும். அந்த போறவா இந்த 400 பேர் போக வேண்டியது. ஒவ்வொரு திக்குக்காக 100 பேர் அப்படின்றத 400 பேர் சொல்றது. அதுல யார் யார் எப்படி அவ இந்த புரோக்ஷிக்கிறவா என்ன சொல்லணும், அதுல இருந்து என்ன பலத்துக்காக இதை அனுப்புற, அது அவளுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது கூட போற அந்த இவாளுக்கும் ரட்சகாலுக்கும். அதனால இப்ப இதுல என்னமா சொல்றதுன்னா, இந்த காலம்ஸுக்கு பேர் கொடுக்கறச்ச சககாரி ததா ரித்விக் அப்படின்னு முதல்ல ஒவ்வொரு திக்குக்கு ஒரு ரித்விக், ரித்விக்கு கூட 100 பேர் ஒவ்வொரு திக்குல ஒவ்வொரு வகைப்பட்டவா இருக்க வேண்டியது அப்படின்னு. எந்த திக்குல யார் இருக்கணும், அவ எப்படி பார்த்துட்டு புரோக்ஷிக்கணும், இதெல்லாம் அடுத்ததா சொல்றது. திக் ததா ததா ஸ்திதி அப்படின்னு. எந்த திக்குல இருக்கா, எந்த மாதிரியா காரியத்தை புரோக்ஷண காரியத்தை பண்ணணும், அப்புறம் அவ சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்றது 3வது காலம். அதுவே பலத்தையும் காட்டுறது, இதுக்கு என்ன பலன்றதையும் காட்டுறது. இப்போ இந்த வாக்கியங்களை சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். இந்த மாதிரி நாம் எந்த பஞ்சாதி அத்தியனம் பண்ணாலும் அதுல என்ன சொல்றது, அதுக்கு விநியோகம் என்ன, அதுல இருந்து அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதை படிப்படியா பார்க்கணும். அதுக்கு இது ஒரு ஸ்டெப். நீ ஆரம்பி. அடி இங்க வந்து முதல் காலத்துல சககாரி ததா ரித்விக் அப்படின்றது. முதல் பர்யாயத்துக்கு சதேன ராஜபுத்திரை சஹாத்வரியோ, அத்வரியம் இருக்க வேண்டியது. அவனோட கூட 100 ராஜபுத்திரர்கள் சேர்ந்து போனோம். அவ வந்து புரஸ்தாத் பிரத்யங்கிஷ்டன் புரோக்ஷதி. அதாவது இன் ரெஸ்பெக்ட் டு அஸ்வம் அவ வந்து கிழக்கு பக்கத்துல இருக்கணும். ஆனா அவ வந்து மேற்க பார்த்து நிறுத்திவிட்டு சுத்தி 4 பக்கத்துல 4 திக்குகள் இருப்பா. எந்த திக்குல யார் இருக்கான்றத புரஸ்தா கிழக்க அப்படின்னு இருக்கும். கிழக்க இருக்கக்கூடிய அத்வரியோருக்கு போறான். அவன் கிழக்க அத்வரியம் நிக்கிறான். அவன் வந்து பிரத்யங்முகன்
அடியன் சொல்லு. அவன் வந்து மேற்க பார்த்துட்டு நிக்கிறான். அதாவது அதனால அஸ்வத்தை பார்த்துட்டு புரோக்ஷதி. ஆமா. குதிரையை மேற்க அடியன் பார்த்து புரோட்சிக்கணும். அவன் மேற்க குதிரைக்கு பார்த்துட்டு கிழக்கு இருக்கான், அடியன் குதிரையை அடியன் குறித்து புரோட்சிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடியன். அப்ப ஆ, அவன் சொல்ல வேண்டிய மந்திரம் அனேனாஸ்வேன மேத்யேனேஷ்வா அயகும் ராஜா விருத்ரம் வத்யாதிதி விருத்ரம் வத்யாத் அப்படின்னு. அதான். இந்த அனேனாஸ்வேன மேத்யேனேஷ்வா அப்படின்றது எல்லா பர்யாயத்திலும் இருக்கு. அயகும் ராஜா விருத்ரம் வத்யாத், இந்த ராஜா வந்து விருத்திரனை வதம் பண்ற அளவுக்கு, அதாவது சத்ரு ஜெயம் இருக்கணும்ன்ற அந்த சக்தி ஏற்படுத்தும் அவனுக்கு அப்படின்னு. அதாவது அப்புறம் இந்த அஸ்வமேதத்தை பண்றதுனால் வரணும் அர்த்தம். அனேன அஸ்வேன மேத்தியேன இஷ்டுவா அயம் ராஜா புருத்திரம் வத்யா. இந்த அடியன் பசுவை, இந்த அஸ்வத்தை மேத்தியமான யாகத்துக்கு அர்ஹமானதுன்னு அர்த்தம். மேத்தியம்னா அஸ்வேன அடியன் மேத்தியேன அனேன. இப்ப எதை நாம புரோட்சிக்கிறோமோ அந்த குதிரையானது யாகத்துக்கு அர்ஹமானதான குதிரையா இருக்கு. இதனால் இந்த அடியன் அஸ்வமேதத்தை பண்ணி இந்த ராஜாவானவன் யார் இதை பண்றானோ அவன் சத்ரு ஜெயத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை அடையட்டும் அப்படின்னு அவன் சொல்லி புரோட்சிக்கணும். அடியன் அனேனாஸ்வேன அடியன் மேத்தியானேஷ்டோ அயகம் ராஜா உத்தரம் மத்தியாதுன்னு சொல்லி அத்தூரி புரோட்சிக்கிறான். அவங்க அடியன் குதிரைக்கு கிழக்க இருக்கான், மேற்க பார்த்துட்டு குதிரையை குறித்து புரோட்சிக்கிறான். கூட இவன் 100 அடியன் பேர் ராஜபுத்திரால் இருக்கா. 100 பேர் அடியன். இங்க வந்து ராஜ்யம் வா அத்வர்யுஹோ, இங்க அத்வர்யம் வந்து ராஜ்யஸ்தானத்துல இருக்கான். க்ஷத்ரகம் ராஜபுத்திரஹா, அந்த 100 ராஜபுத்திரர்கள் வந்து அவனுக்கு இருக்க வேண்டிய அந்த க்ஷத்ர ஸ்தானத்துல இருக்கா. அதனால சக்தியை ராஜ்யன காப்பாற்ற சக்தி. ராஜ்யமே அடியன் அத்வரியோ பண்றான்னு அர்த்தம், பிரதிநிதியா இருக்கான். அடியன் அடியன். க்ஷத்ரன்றது அந்த ராஜ்யத்தை காப்பாத்துற சக்தி. ஆமா. பலம் வந்து ராஜ்ய நைவாஸ்மின் க்ஷத்ரம் ததாதி, ராஜ்யேன சஹா அஸ்மின் க்ஷத்ரம் ததாதி அப்படின்னு பலம். அஸ்மின்னா எஜமானே ராஜ்யின்னு அர்த்தம். எந்த ராஜா எஜமானே அஸ்வமேதம் அடியன் பண்றானோ அவனுக்கு. அடியன் அடியன் அடியன். ரெண்டாவது பர்யாயத்துல சதேனா ராஜபிருக்ரை சஹ பிரம்மா, அங்க வந்து பிரம்மா தான் அங்க ரித்விக்கு. அவனோட 100 அராஜோகரர்கள், அதாவது க்ஷத்ரியனா இல்லாதவர்கள், அராஜாக்கள் உக்ரர்களா இருக்கணும் அப்படின்னு அவ வந்து பிரம்மாவோட கூட இருக்கா. அதாவது ஆயுதங்கள் எல்லாத்தையும் எத்தண்டி அராயுதரை வந்தா சண்டை போட்டு அவளை கொல்லக்கூடிய சாமர்த்தியம். அடியன் அராஜபிகி அடியன் உக்ரைஹி சக சதேன அராஜபிகி உக்ரைஹி சக பிரம்மா அப்படின்னு சொல்லிருக்கு. அதை இப்படி அடியன் பிரிச்சுக்கணும். சதம் அராஜானஹ உக்ராஹ பிரம்மணா சக பிரம்மா துரியோ அப்படின்னு. அதாவது மந்திரத்தில் அடியன் இருக்க பதத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைக்கணும். அதுதான் இந்த எக்ஸசைஸ். இப்படி நாம ஒவ்வொரு மந்திரத்தையும் தெரிஞ்சுட்டோம்னா அத்தியனம் பண்ணதுல நம்ம சொல்லும் போது அதோடைய அனுபவம் ஏற்படும். யாராவது கேட்டா கூட இது மந்திரம் என்ன சொல்றதுன்னு நமக்கு சொல்ல முடியும். அடியன். இவ வந்து குதிரைக்கு தெற்கு பக்கத்துல நிக்கணும், வடக்க பார்த்துன்னு புரோக்ஷிக்கணும். அதாவது குதிரையை பார்த்துன்னு புரோக்ஷிக்கணும். தட்சிணத உதங் திஷ்டன் புரோக்ஷதி அப்படின்னு அவன் சொல்ல வேண்டிய பிரம்மா சொல்ல வேண்டிய மந்திரம் அனேனாஸ்வேன மேத்யேன இஷ்ட்வா அயகும் ராஜா அப்ரதிதிருஷ்யோ ஸ்திதி. அனேன அஸ்வேன மேத்யேன இஷ்ட்வா, இந்த அஸ்வமேதத்தை பண்ணிட்டு இந்த ராஜா வந்து அப்ரதிதிருஷ்யன், அதாவது யாராலையும் அவனை எதிர்க்க முடியாத மாதிரி அவன் இருக்கணும் பராக்கிரமசாலியா அப்படின்னு. இருக்கணும்னு அர்த்தம். சாமர்த்தியம் உள்ளதாரியா பராக்கிரமசாலி. ஆகணும். அடியன் அடியன் அடியன். இங்க வந்து பலம் வை பிரம்மா பலமராஜோக்ரஹ, இது வந்து அடியன் அந்த பலம் 1 பலம் 2 போடல, நான் அதை சொல்லிடுறேன் அடியன். நான் அப்புறம் அதை ஆட் பண்றேன் அடியன். இங்க முதல்ல இருக்கிற பலம் அப்படின்றது ராஜ்யத்துக்காக இருக்கிற ராஜ்யத்தோட பலம், சேனை அந்த ஆதிகள். ரெண்டாவது பலம் அராஜா உக்ரஹா அப்படின்றது அந்த ராஜாவோட தன்னோட சாரீரிக பலத்தை குறிக்கிறது. அதுல பலம் வந்து பலேனைவா அஸ்மின் பலம் ததாதி, பலேன சஹா அஸ்மின் யஜமானே ராஜ்ஞி பலம் ததாதி அப்படின்னு. அது சைன்யம், அடுத்த அதுக்கும் பலம்ன்ற சப்தம் உண்டு. தன்னுடைய பலம் ராஜாவுக்கும் பலம் உண்டு. அவனும் அடியன் பலசாலியா இருந்துட்டு சைன்யத்தோட சேர்ந்து ராஜ்யத்தை ரட்சிக்க முடியும் ஆகணும். அப்ப அவன் அப்பிரதிதிருஷ்யனா அவன். இவனை யாரும் அப்ப தடுக்க முடியாது, எதிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட பலன் அடியன் கிடைக்கணும்னு சொல்றேன். அடியன். ஆ, அடுத்தது அடுத்த பர்யாயம் சதேன சூதக்ராமணிபி சஹோதா. இங்க வந்து ஹோதா தான் ரித்விக்கு. அவனோட 100 சூத கிராமணிகள், அதாவது சூத்தன் அப்படின்றவன் தேரோட்டி, கிராமணி அப்படின்றவன் ஒரு கிராமத்துக்கும் இருக்கிற லீடர் மாதிரி இல்ல அடியன். கிராமாதிகாரி அடியன் கிராமாதிகாரி. கிராமணி. இவ வந்து கிராமணி அப்படின்னு சொல்றது சூத்தன் கிராமணி. அவ 100 பேர் இருக்க போற. அடியன் சதம் சூத கிராமண்யா ஹோதா. பశ్చాத் பிராங்முகா திஷ்டன் பశ్చాத் பிராங் திஷ்டன் புரோக்ஷதி. அஸ்வத்துக்கு மேற்கு பக்கத்துல நின்றுட்டு
தெற்கு கிழக்கு பார்த்துட்டு அவ புரோக்ஷிக்கணும், அதாவது அஸ்வத்தை பார்த்துட்டு புரோக்ஷிக்கணும். இவன் சொல்ல வேண்டியது அனேனாஸ்வேன மேத்யேனேஷ்ட்வா அயகும் ராஜாஸ்யை விஷः बहुग्वै बह्वश्वायै बह्वजा विकायै बहुव्रीहि यवायै बहुमाशतिलायै बहुहिरण्यायै बहुहस्तिकायै बहुदासपूरुषायै रयमत्यै पुष्टिमत्यै बहुरायस्पोषायै राजा आस्तु. அங்க தீர்க்க சத்து வரணும் அப்படின்னு பிரிக்கிறது. ஆமா, ராஜா ஆமா. ஆஸ்து, ராஜாஸ்துன்னு ராஜா சொல்லணும். ஆஸ்து அப்படின்னு. இங்க கூட அப்போ விகாயை எங்க தீர்க்கசத்து இருக்கணும் ஏயில. அப்படின்னு விகாயை சரி. அதான் இந்த மந்திரம் சொல்லணும். அதாவது ஒவ்வொரு ரித்துக்கும் ஒவ்வொரு மந்திரத்தை சொல்ல போறான் ஒரு பலத்துக்காக அப்படின்னு ஆட் பண்ணிடுறேன் அப்புறமா. அந்த அடுத்தது எதுவும் ஆகல, செலக்ட் ஆகல. ஏன்னா அது தனியா செலக்ஷன் தெரியாது நமக்கு. சுரம் மட்டும் செலக்ட் ஆகுது. சரி ஆட் பண்ணிடுறேன். அது அப்புறம் பண்ணிக்கலாம். அப்புறம் பண்ணிட்டாரு அடியன். இங்க வந்து அனேன அஸ்வமேதேன இஷ்ட்வா அயகம் ராஜா அஸ்யை விஷஹா அப்படின்னு. இங்க விஷஹா அப்படின்றது பிரஜாவை குறிக்கிறது. விட்வை பிரஜா அப்படின்னு விட்வை பிரஜா தானே அடியன். அதனால இப்ப இவனுக்கு இப்ப மேல சொல்ல வேண்டிய குணங்கள் எல்லாமே ராஜாவுக்கும் இருக்கணும், ராஜ்யத்துக்கும் இருக்கணும், அதே மாதிரி இருக்கிற பிரஜைகளுக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அடுத்தது வந்து பஹுக்வை பஹ்வஸ்வாயை பஹ்வஜா விகாயை பஹு நிறைய மாடு 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 இருக்கிறவனா இருக்கணும். அதே போல நிறைய அஸ்வங்கள் இருக்கணும். அஜாவிகாயின்னு ஆடு செம்மறி ஆடு போல நிறைய அந்த அந்த அஜா அவிகள்லாம் இருக்கணும். பஹு விரீஹி யவாயை பகுமாஷத்திலாயை விரீஹி யவம் மாஷத்திலம் அப்படின்னு 4 வகையான தானியங்கள். விரீஹினா நெல்லு, யவனா கோதுமோ அப்படின்னு, மாஷத்திலம்னா இது உளுந்து. உளுந்து திலம்ன்றது எள்ளு. திலம் எள்ளு அப்படின்னு. மாஷம் உளுந்து, திலம் எள்ளு இதெல்லாம் நிறைய நிறைய இருக்கணும். இது மாதிரி எல்லா தானியங்களும் அவங்க கிட்ட இருக்கணும். பஹு ஹிரண்யாயை பஹு ஹஸ்திகாயை நிறைய தங்கம் இருக்கணும். நிறைய அதே போல நிறைய யானைகள் இருக்கணும். பகுதாசபூருஷாயை ரயமத்தியை புஷ்டிமத்தியை நிறைய தாசபூருஷர்கள் சேவக்கால் நிறைய பேர் இருக்கணும். ரயிமத்தியை புஷ்டிமத்தியை ரயின்றது ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. அதே போல புஷ்டி அப்படின்றது அந்த ஐஸ்வர்யம் மட்டும் இருந்தா போறாதுன்னு ராஜாவுக்கு ஆரோக்கியம் இருக்கணும். பகுராய ஸ்போஷாயை அந்த தனம் இருக்கிறச்சு அந்த தனத்தை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு அந்த சக்தியும் இருக்கணும். அதோட சேர்ந்து ராஜா ஆஸ்து அப்படின்னு சொல்லி ஹோதா புரோக்ஷிக்கணும். பூமா மேல போட்டு மாடி பூமா வை ஹோதா பூமா சூத கிராமண்யா அப்படின்னு. பூமா அப்படின்றது பெருசுன்றத குறிக்கிறது. ஹோதா அப்படின்றது ரொம்ப பெருசு அடியன். ஹோதான்றவன் ரிக்வேதியான ரித்விக்ன்றதுனால ரிக்வேத சமிதா தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்றதுனால அப்படியும் சொல்லலாம். ஆனா இங்க ராஜ்யத்துல நிறைய பதங்கள் அடியன். பூமா ஹோதா அவன் சொல்லக்கூடிய ரிக்மந்திரங்கள் அதிகமா இருக்கு. அதே போல ராஜ்யமும் பெருசா இருக்கணும்னு அடியன். ராஜ்யத்துல நிறைய பேர் சூத்தாள் இருக்கணும், தேரோட்டிகள் கிராமணிகள்லாம் இருக்கணும். ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு கிராமாதிகாரி இருக்கணும். மொத்தத்தை தேர் ஓட்டுறதுக்கு அவருக்கு வேண்டிய தேரோட்டிகள் இருக்கணும். இவெல்லாம் நிறைய இருந்தாலும் சொன்னா சமிருத்தி இருக்க ராஜ்யத்துலன்னு அர்த்தம் அடியன். அதனால பூமா சூத கிராமணியன் அந்த சூத கிராமணிகள்லாம் நிறைய இருக்கணும் ராஜ்யத்துல. பூம் நைவாஸ்மின் பூமானந்த் ததாதி. பூம்னா சக முதல் பூம்னாவோட பூமானம் அஸ்மின் ராஜ்ஞி ததாதி அப்படின்னு. அடுத்தது கடைசி பர்யாயம் சதேன க்ஷத்த சங்கிரஹி திரிபிஸ் சகோத்காதா. இங்க வந்து உத்காதா தான் வந்து இங்க ரித்விக்கு. அவனோட சேர்ந்து 100 க்ஷத்த சங்கிரஹீதர்கள். க்ஷத்தன் அப்படின்றவன் ராஜாவோட சேவகன் மாதிரி, அதாவது எப்படி வேலையாள், அந்த இருக்கிற வேலையாள் ஒரு அடியன். சங்கிரஹீதா அப்படின்றவன் அந்த டாக்ஸ் வசூல் பண்றவன். அவ 100 பேரோட சேர்ந்து உத்காதா இருக்கணும். அவன் வந்து உத்தரதோ தட்சிணா திஷ்டன் புரோக்ஷதி. உத்தரதா அது வந்து திக்கு, குதிரைக்கு வடக்கு நின்றுண்டு. ஸ்திதியில தட்சிணாமுகா திஷ்டன் அப்படின்னு இது தெற்கு பார்த்துட்டு நின்றுட்டு புரோக்ஷணம் பண்ணோம். சொல்ல வேண்டிய மந்திரம் வடக்கு திக்கல தெற்கு பார்த்து குதிரையை பார்த்துட்டு புரோக்ஷிக்கிறான் அடியன். வடக்கு நின்றுட்டு தெற்க பார்த்து அடியன். வடக்கு நின்றுட்டு தெற்க பார்த்துட்டு புரோக்ஷிக்கிறான். அனேனாஸ்வேன மேத்யேனேஷ்ட்வா அயகும் ராஜா சர்வமாயுரேது. அங்க அனுதாத்தம் இருக்கக்கூடாது இல்லடி, சர்வமாயுரேது சர்வமாயுரேது அப்படின்னு.
இங்க அதாவது இந்த அனேன அஸ்வமேதேன இஷ்டுவா அயம் ராஜா சர்வம் ஆயுரேத்து அப்படின்னு அவனுக்கு வந்து தீர்க்க ஆயுஸ் இருக்கட்டும் அப்படின்னு மந்திரம். அடுத்து இங்க வந்து ஆயுர்வா உத்காதா ஆயுஹு க்ஷத்த சங்கிரஹீதாரஹ. அந்த உத்காதா வந்து ஆயுஷ் அப்படின்றது ராஜ்யத்துல இருக்க பிரஜைகளுக்கு சொல்றது அடி. அங்க ஆயுஷ்ன்றதுல சாம சப்தமானது ஒரு நிம்மதியை, சந்தோஷத்தை, சமநிலையை கொடுக்கிறது. அது உத்காத்தா சாமவேதியா இருக்கிறதுனால் உடம்பு சமநிலையில இருந்தா பூர்ண ஆயுஸ் இருக்கும், ரோகாதிகள் இருக்காது, கபவாத பித்தங்கள்லாம் சரியா இருக்க வேண்டிய மாதிரி இருக்குது. சாம சாந்த பிரயோகம்னு தாத்து. அது சாமவேதியா இருக்க உத்காத்தா சாமங்களை சொல்றதுனால் ஆயுஷ் வளர்றதுக்கு வேண்டிய சௌகரியம் அவனால ஏற்படும். அதே மாதிரி சத்தா சங்கிரகிதாக்கள் நிறைய பேர் இருந்தா வேண்டியதெல்லாம் நடத்த உடனே பண்றதுக்கு வேலைக்காரன் இருக்கணும், இவனுக்கு கிடைக்க வேண்டிய தனத்தை சங்கிரகிக்கிறதுக்கு மனுஷன்லாம் அது இருந்ததுன்னா திருப்தி இருந்தா மனுஷனுக்கு ஆயுஷ் வளர்ந்துட்டு போகும். சத்த சங்கிரகிதாக்கள்னாலேயும் ஆயுஷ் வளர்றது, மந்திரத்தினாலேயும் வளர்றது, சாமத்தினாலேயும் வளர்றது. அப்படி அப்புறம் ஆயுஷ இவாஸ்மின் ஆயுர் ததாதி ஆயுஷா சஹா அஸ்மின் யஜமானே ராஜ்ஞி ஆயுஹோ ததாதி அப்படின்னு சொல்றது அடியன். அப்புறம் சதகம் சதம் பவந்தி அதையும் கீழே போட்டுருவானே, அந்த மந்திரத்தையும் கீழே போட்டுருவாங்க. நம்ம கடைசி அனுவாகத்தை முடிச்சோம், எல்லா வாக்கியங்களும் கவர் ஆகிட்டு அதுல என்ன சொல்லிதுன்னு புரிஞ்சுதா. ஒரு அனுவாக்கம் எடுத்துட்டா கூட இப்போ பிரம்மா விசேஷேகஞ்சான்னு 41 வாக்கியம் இருக்கு அதுலன்னு சொன்னா என்னென்ன வாக்கியத்தை என்ன சொல்லிதுன்னு மனசுல ஐடியா வர்றதுக்கு இந்த மாதிரி இந்த வாக்கியம் அமைச்சுட்டோம்னா புரியுதுன்னு சார். சதகம் சதம் பவந்தி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டத்தின்னு இதெல்லாம் ராஜாக்கு சொல்றது அடியன். ராஜா சதமானமா இருக்கட்டும் அப்படின்னு 100 இருக்கா, 100 ஒவ்வொரு திக்கில ஒருத்தர் இருந்துட்டு இருக்கிறதுனால் சதம் சதம் அப்படின்னு சொல்றது 100 இவாள்லாம் இதை ரட்சிக்கிறதுக்காக அஸ்வத்தை அதுக்கு சஞ்சாரத்துக்கு விடும்போது கூட இருக்கா. இது 100 அவனுக்கு ஆயுஷை வளர்க்கறதுக்கு சௌகரியமா இருந்தது. புருஷன்றவன் சதாயுஷ் புருஷான்னு சுத்தியில சொல்லிருக்கிறதுனா சதேந்திரியச்ச 100 வருஷமும் இந்திரிய சமத்தியோட சக்தியோட, அதாவது கண்ணு தெரியுது, காது கேட்கறது, கை கால் காரியம் பண்றது, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறது. சத ஆயுஷ் 100 வருஷம் ஆயுஷும் இருந்துட்டு முழுக்கவும் எல்லா விதத்திலும் இந்திரியங்களுடைய சக்தியும் பூர்ணமா இருந்துட்டு இருக்குதான். இது ஸ்ருதியில சொன்ன பொதுவான லட்சணம். அதனால் 100 பேர் இருக்கிறது அந்த 100 வயசு ஆயுஷுக்கு உபகாரமாகுது. சதுஷதா சுவாமி சொல்ற சதுஷதா ரக்ஷந்தி ஒரு சைட் டோட்டலா 400 பேர் அதை ரட்சிக்கிறா. சதஸ்ரோ திசா திக்ஷ்வேவ பிரதிதிஷ்டதி அப்படின்னு 4 திக்குல ஒரு திக்குல 100 பேரு திக்ஷ்வேவ பிரதிதிஷ்டதி 400 பேரும் சேர்ந்து எல்லா திக்கிலையும் குதிரை போறத ரட்சிக்க போற. அதனால இவனுக்கு எல்லா திக்கிலையும் பிரதிஷ்டை ஏற்படும். யாருமே இந்த குதிரையை தடுத்து நிறுத்தல, இவனுக்கு எதிரிகள் இல்லைன்னு ஆயிடும். பிரதிஷ்டை அவன். வேற ஏதாவது பழசு ஏதாவது டேபிள் ஏதாவது பண்ணுமா? பழைய வேற ஏதாவது ஒரு டேபிள் இப்ப முதல்ல ஒண்ணு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த இதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சமுத்திரங்கச்சா ஆயிடுச்சு இல்ல. அந்த அங்க பழசு அந்த இந்த வெலகுலால பண்ணது அந்த முன்னாடி பழசு பண்ணது ஏதாவது அதுதான் சொல்லிட்டு வேற யாராவது இருக்கல, வேற யாராவது சொல்லுங்க சொல்லி ஆயிடுத்து. வேற யாராவது சொல்ற யாராவது இருந்தா மொத்தம் ஏதாவது அவளை இன்டராக்ட் பண்ணலாம், இல்ல ஏதாவது கிளாரிபிகேஷன் கேட்டுக்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு அவகாசம் இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு அவன் அவன் சொன்னா சரி, இப்போ ஒரு அணுவாக்கம் அத்தியனம் பண்றோம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த அணுவாக்கம் சொல்லும் போது பாராயணம் பண்றது வேற, இது சொன்னா அதுலயே நமக்கு என்ன சொல்றதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறது இவன் பண்ணி காட்டினான். இப்போ இந்த மாதிரி முழுக்கவே விஷயத்தாலேருந்து முழுக்க நம்ம காக்க முழுக்க சீத்தையும் சொல்றதையும் எதை சொன்னாலும் என்ன சொல்றோம்னு தெரிஞ்சுக்க ஒரு பிரயத்தனம்ன்றது, அதுக்கு இந்த கோர்ஸ் மூலமா நாம ட்ரை பண்றோம். யாருக்கு எதிராக அக்கறை இருந்தா கொஞ்சம் தெரிஞ்சா வேலை சொல்லி தரலாம், இல்லை அடியோடு தெரிஞ்சுக்கணும்னா கூட மேலே எப்படியும் வேதாங்கங்கள் சொல்லி வேத பாஷையும் சொல்லி தரத்து சில விஷயங்களை எடுத்துட்டு அதை விஸ்தாரமா சொல்லி தர போறோம். அதுக்கு இது வழிகாட்டியா அமையணும். அதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தா அவளுக்கு என்னது தோன்றது. இப்போ சந்தியாவந்த மாத்திரம் எடுத்துக்கலாம், யாராவது அதை எடுத்துட்டு தைக்கிராமணம் அபோஷாமியோ இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல கிளம்பலாம், புரிஞ்சுக்க பார்க்கறது, அல்லது அதே சார்ட் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி எதில் என்ன சொல்றதுன்றதை பிரிச்சுக்கலாம். அதாவது வாக்கியத்தை அப்படியே சொன்னால் லாபம் இல்லை, வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும் அதை பிரித்து அன்வயம் பண்ணி சொல்றது, அதுதான் பாஷன்றது காரியம். புஸ்தகமா வாசிக்கூடாது, அங்கேயும் வாசித்ததை மனசுல நாம தெளிவா புரிஞ்சுன்றத வேற ஒரு பிரகாரத்தினால நம்ம வழியில் நாம சொல்ல கிளம்பினோம்னா எழுதுறது அல்லது சொல்லி தருது எக்ஸ்பிரஷன்னால ஒரு லாபம் ஏற்படும்.
நாமும் அடுத்த தடவை அந்த மந்திரத்தை சொல்லும் போது கூட கொஞ்சம் அதில் லயிச்சு சொல்ல முடியும், அனுபவிச்சு சொல்ல முடியும். அது உத்தேசம். வேற யாராவது ஏதாவது சொல்ல போறீங்களா? இது சந்தியாவந்தன மந்திரத்துக்கு அடியேன் அழிசிங்களோட வியாக்கியானம் இருக்கே வேதாந்த பரமா, அது சொல்லலாமா? சொல்லுவாங்க, ஒன்றும் ஆட்சேபம் ஒன்றும் இல்லை, சொல்லுவாங்க. 2ஆம் மட்டாட்சிங்கிற வியாக்கியானம் இருக்கு சந்தியாவந்தத்துக்கு, அது நாங்க சைட்லயும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அது ஃபைல் இருக்கு நம்ம கிட்ட. ஆமா, 3 வேதத்துல சந்தியாவந்த பாஷ்யம் இருக்கு. ரிக்வேத பாஷ்யம், யஜுர்வேத பாஷ்யம், சாமவேத பாஷ்யம், 3க்குமே சந்தியாவந்த மந்திர பாஷ்யம் இருக்கு. நம்ம முரளி பேர் ராஜகோபால் அதுக்கெல்லாம் சார்ட் கூட பண்ணிருக்காரு, வேதா மேப்ஸ்ன்னு சொல்லி அதையும் பண்ணிருக்காரு. அதை எப்படி காட்டுறேன், அது ஒண்ணு பண்ண. இப்ப ஓகே, நம்ம சைட்ல இருக்கிறது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே நம்ம சைட்ல என்னென்ன இருக்குன்றது முதல்ல தெரியறதே ஒரு லாபம். நம்ம எதுக்காக இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்றது உபயோகப்பட்டோம். யாருக்கு என்ன தேவையா இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து உபயோகிச்சுக்க தெரிஞ்சுக்கணும். இதுல இப்ப இந்த டூல்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு மேல ஆரம்பத்துல, இந்த டெக்ஸ்ட், ஸ்கேன்டு பேஜஸ், டாக்குமெண்ட்ஸ், மீடியா, டூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த டூல்ஸ் அப்படின்றதுல இந்த டிரான்ஸ்லிட்ரேட் பண்றதுக்கு இப்போ ஒரு பாஷையிலேருந்து ஒரு பாஷைக்கு மாற்றணும், அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபைல்ஸே கூட கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இங்கிலீஷ்ல இருக்கு, அதை இப்போ ரோமன்ல டயாக்ரிட்டிக்ஸோட ஒருத்தருக்கும் நம்ம சம்ஸ்கிருதம் இருக்கிறத இங்கிலீஷ்ல மாத்திட்டு அதுக்கு சுருத்த உதாத்தம் தான் இதெல்லாம் வித்தியாசம் எல்லாம் காட்டுறதுக்காக ப்ரோக்ராம் இருக்கு. அது ஒரு ஃபைல் முழுக்க பண்ணலாம், அல்லது நமக்கு வேண்டிய அளவு டைப் பண்ணிட்டு அதை மாத்திக்கலாம். அந்த மாதிரி சில சௌகரியங்கள் இது. அதனால இது வர்ணக்கிரமத்தை ஜென்ரேட் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆனா இவாளுக்குள்ள மத்தவாளுக்குள்ள அந்த டூல்ஸ் தெரியுமா, இல்ல இது பர்மிஷன் இருக்கிறவளுக்கு தெரியும்? இப்ப உங்களுக்குலாம் டூல்ஸ் தெரியுதா பாருங்க, நீங்களாம் சைட்டை ஆக்சஸ் பண்றதை பாருங்களேன். டூல்ஸ் எல்லாருக்கும் தெரியணும். டூல்ஸ் நாங்க என்ன இது ஜனங்களுக்காக ஏற்பட்டதுன்றதுனால டூல்ஸ் இருக்கு. டூல்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க யாராவது ஓபன் பண்ணதா பாருங்க, டூல்ஸ் எல்லாம் தெரியுதான்னு பாருங்க. அந்த டூல்ஸ்ல டிரான்ஸ்லிட்ரேஷன் ரொம்ப பிரயோஜனம். சாரசாரு கிரந்தம் வந்து தெலுங்கு, சாரசாரம் கிரந்தம் வந்து தெலுங்கு லிபியில இருக்கு, அன்னங்கராச்சார சுவாமி பப்ளிஷ் பண்ணது. அதுல வந்து நான் ஒரு ஆப்ல இருந்து வேர்ட் ஃபைல் கன்வெர்ட் பண்ணி அதை இங்க காப்பி பண்ணி கன்னடாக்கு டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிக்கலாம், ரொம்ப சௌகரியம், ரொம்ப பிரயோஜனம். காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்காக தான் பண்ணி வச்சிருக்கிறது. ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஃபைல் கன்வர்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுல கூட வேற சொரத்தோட கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு எல்லாமே வேண்டியது இருக்கு. இன்புட் டைப் என்ன, அவுட்புட் எஸ்கி இருக்கு, பிசிஎஸ்கி இருக்கு. டைட்டஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஜெர்மனியில பண்ணிருக்கா, எல்லா வேதத்துடைய மந்திரங்களாச்சும் அழகா பிரிச்சு போட்டிருக்கா. அதுல இருந்தே அப்படியே அது ரோமன்ல இருக்கு, அதையே கன்வெர்ட் பண்றதுக்கும் ப்ரோக்ராம் செய்திருக்கு. இதெல்லாம் லோகத்துல எங்க எது கிடைச்சாலும் நமக்கு வேண்டியதால் பயன்படுத்திக்கிறதுக்கு வேண்டிய கன்வர்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பல விஷயங்கள். விஎஃப்டின்னு ஒரு ஆப், அதுல ஸ்கேன் பண்ண அது வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்றது. அத வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இதுல போட்டா டிரான்ஸ்லேட் பண்ணலாம் எந்த லாங்குவேஜுக்கான. அப்படி இப்ப வர்ணக்கிரமத்துக்காக ஒண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கு. அதுல ஏதாவது ஒரு பாகத்தை கொடுத்துட்டா அங்கேருந்து கூட சமீபத்திலேருந்து காப்பி பண்ணி போடலாம், இங்கேயே கூட டைப் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிட்டா ஜென்ரேட் வர்ணக்கிரமான்னு கொடுத்தா அந்த வர்ணக்கிரமத்துக்காக சார்ஜ் பண்ணி தரது அது. அது மாதிரி இந்த வேதா மேப்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, காட்டுறேன் இன்னைக்கு. என்ன பண்ணணும், வேதா மேப்ஸ் மூலமா சந்தியாவந்தத்துக்காக யூஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி சாத்து மந்திரத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சாத்த மந்திரம், சந்தியாவந்த மந்திரம், அப்புறம் விவாக உபநயன மந்திரங்கள் பண்ணிருக்கோம். விவாக மந்திரங்கள், உபநயன மந்திரங்கள் அதெல்லாம் சேர்த்துட்டு வரோம். அதான் பாஷ்ய சொல்லித்தரத்தை கூட இதெல்லாம் சொல்லித்தரதா இருக்கும். நிச்சயோட உபயோகிக்கிறதுக்கு வேண்டியது கிடைக்கட்டும் அப்படின்னு பண்ணிட்டு வரோம். காட்டுறேன். இதுல அது என்னவா இருக்குன்னா, வேதா மேப்ஸ்ன்னு ஒரு டைரக்டரி ஒன்று இருக்கு. இதுல இந்த மந்திரங்களையே சந்தியாவந்தன பாஷ்யம், புஸ்தகம் சந்தியா மேப்ஸ் அப்படின்னு தனியா இருக்கு. ஆசுராயணத்தது இருக்கு, இப்போ ஆபசம்பரத்து இருக்கு, அந்த மாதிரி காதிரத்தது இருக்கு. ஒவ்வொரு வேதத்தை எடுத்து வச்சிருந்துருக்கோம். இதுல ரிக் மேப் அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கலாம். அது முதல்ல இப்படி ஒரு டாட்டா தெரியும். அதை கிளிக் பண்ணோம்னா அதுல இருந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகும். அதுல இப்போ சந்தியாவந்தனம் என்னென்ன இருக்கு, சந்தியாவந்தனத்துல என்ன புரோக்ஷணம், பிராசனம், புனఃபுரோக்ஷணம், பிராயச்சித்தம், அர்க்கியபிரதானம் பண்ண அர்க்கியபிரதானத்து இது, அப்புறம் பிராணாயாமம், இதுக்கு அர்க்கியபிரதானத்துக்காக பிராயச்சித்தார்க்கியம் உட்படுது. பிராணாயாமம், ஆவாகனம், காயத்ரி ஆவாகனம், காயத்ரி உத்வாசம், உபஸ்தானம், இவ்வளவு எல்லா வேதத்தையும் பொதுவாக உள்ள காரியங்கள். அதுக்கு என்னென்ன மந்திரங்கள் இருக்கு அப்படின்றத அதுல 3 மந்திரங்கள் இருக்கு. அபோஷ்டான ஆரம்பிச்சு இருக்கிறது. அது ஒவ்வொன்றையும் இது இப்படி காட்டிகிட்டே வரும். அதுக்கப்புறம் அதை பத்தி மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு
அதுக்கு பதக்கிரமம் ரிஷிச்சந்திர தேவதை பாஷ்யம் எல்லாமும் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மொத்தத்தையும் ஒரு வகையா அரேஞ்ச் பண்ணி வச்சு எல்லா வேதத்துக்கும் பண்ணிருக்குது. அதனால அடுத்த மந்திரம் என்ன அடுத்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்துன்னு போயிருந்தேன். இப்ப இதுல ஏதாவது ஒரு மந்திரத்துக்கு இது பதம் பிரிக்கிறதுக்காக பதபாட்டத்தையும் கூட போகும். கிரமம் தெரிஞ்சா சந்தி மன்றத்துக்கு தெரியும் சம்மித்தை எப்படி வருதுன்றது. இந்த மாதிரி இப்ப இது இந்த இடத்துல இது பிரிச்சு காட்டுறது யஹா வஹா சிவதமஹ அப்படின்னு ரசஹ தஸ்ய பாஜயத இஹ நஹ உஷதீரிவ உஷதீரிவ ஒரே பதம் இருக்கு. இவன்னு எங்க வந்தாலும் ஒரே பதம் இருக்கு. ஒரு 1000 இடத்துல வருது. எல்லா இடத்துலயும் இவன் நித்தியம் சமாதா விபக்தலோபச்ச அப்படின்னு ஒரு வியாக்கரண நியமம் இருக்கு. ரிக்வேதத்தை அது எல்லா இடத்துலயுமே உண்டு. நம்ம வேதத்தை எங்கேயுமே இல்லை. அது சொல்லிருக்கா தைத்திரிய நாஸ்தி அப்படின்னு சொல்லிருக்கா வியாக்கரண வியாக்கியானம். மாதரா இப்படி அமைகிறது அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றை பத்தியும் அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ மொத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்ததா இது பாஷ்யம் அப்படின்னு எடுத்துக்கணும். பாஷ்யத்தை பல பாஷ்யங்கள் இருக்கு. அதுல சாயன பாஷ்யம், பிரபான்னு ஒரு டீக்கா, பக்ருச்ச சந்தியா பத்ததி அப்படின்னு ஒண்ணு, பிராச்சீன தமிழ் பாஷ்யம், கன்னடா பேலஸ் எடிஷன் எல்லாமே இருக்கு. இந்த மந்திரத்துக்கு யாருக்கு என்ன பாஷை தெரியுமோ அதை பற்றி அவ தெரிஞ்சுக்கிறதுக்காக பிராச்சீன தமிழ் பாஷ்யம், வித்யாரண்ய பாஷ்யம் அப்படின்னு பாஷ்யம். இது லிங்க் ஆகலையா ராஜகோபால் இது எப்படி ஓபன் பண்ணோம் பாஷ்யம் எப்படி பாஷ்யம் கிளிக் பண்ண இங்க இந்த மாதிரி காமிக்கிறது வேதா மேப்ல இதுல ஜாவாஸ்கிரிப்ட் லோட் ஆல அது லோக்கலா லோட் ஆயிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம் சரிதான். இதை வேற எங்க இருந்தாவது ஸ்டாட்டிக்கா இருந்தாலும் ரன் பண்ணலாம். என்ன வரும்னு காட்டுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் லோட் ஆகலன்னு நினைக்கிறேன். அடியே ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் திருப்பி ஓபன் பண்ண முடியுமா? பண்றாங்க பண்ணி பாக்குறேன். இது எங்க இருக்கோம் நான் இந்த சைட்ல இருந்து வந்தேன். நான் இங்கேக்கு சைட்ல இல்ல சைட்ல இருந்தா நான் போடல வேதமா போடல. இதுல இருந்தா ஓகே ஹார்ட் டிஸ்க்ல இருந்தா ரன் பண்றேன். ஓகே இந்த வேதா மேப்ஸ்ல இந்த சந்தியா மேப்ஸ் சந்தியா எம் மேப்ஸ் இருந்தது. அதுல இருந்த இந்த ரிக் மேப்ன்ற இத HTML ஃபைல் ஓபன் பண்ணேன் நான். நீங்க இது பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மார்க் மேப் அந்த மாதிரி பண்ணதாவது இருக்கு. அதையும் பார்க்கலாம். அடியன் அந்த 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 ஃபைல டெக்ஸ்ட் எடிட்டர்ல ஒரு இடத்துல ஓபன் பண்ண முடியுமா? என்னது டெக்ஸ்ட் எடிட்டர்ல இந்த டைரக்டா ஓபன் பண்ணாம இல்லையா? ஆமா சந்தியா மேப்ஸ் ரிக் மேப் சம மேப் போடவே அத ஓபன் வித் கொடுக்கணும் இல்ல. நீங்க ஓபன் வித் ஆப்ஷன் பண்ணுங்க. மேல வியூ அப்படிங்க வியூ ஓகே ஓகே வியூ அந்த ஒரு சாரி அது செலக்ட் ஆகல நீ ஃபைல் செலக்ட் ஆகல. ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணு. இப்போ வரலாம். இப்போ ஓபன் வித் வருது. நோட்பேட் or நோட்பேட் ++. நோட்பேட் ++ வச்சுக்கலாம் பாருங்க. அந்த JS வந்து லோட் ஆகல. அதான் இஷ்யூ. திருப்பி ஃபயர்பாக்ஸ்ல ஓபன் பண்ண ட்ரை பண்ணலாமா? பண்ணலாம். ஃபயர்பாக்ஸ்ல இருக்கு. இப்போ இது ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ண முடியுமா பிரவுசர்லயே? வெளியில இந்த பிரவுசர் விண்டோலயே ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் நெட்வொர்க் அடி கீழே 4 tab இருக்கும் இல்லையா? கன்சோல் டிபகர் நெட்வொர்க் அதை கிளிக் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணலாமா பேஜ்? ரீலோட் பண்ணணுமா? ஆமாடி இத பேஜ் ரீலோட் பண்ணிடலாம். இங்கே அந்த ரிஃப்ரெஷ் கொடுத்து விடுறதா? ஆமா ஆமா லோடட் 20 மில்லிசெகண்ட்ஸ்ன்றது அது இது பண்ணல. உங்ககிட்ட இருக்கா இது? ரன் பண்ண முடியுமா? நீங்க ஏதாவது உங்களுக்கு அதை கண்ட்ரோல் கொடுத்தா பாக்குறீங்க? இருக்கடி ஒரு நிமிஷம்.
அந்த ஜேஎஸ் எங்க ஹோஸ்ட் ஆயிருக்கோ அந்த ஜேஎஸ் சைட் டவுன் ஆயிருக்குடி. ஓஹோ சரி சரி நம்ம சிடிஎன் பார்ப்போம். அந்த சிடிஎன் டவுன் ஆயிருக்கு. பாக்குறேன் சரி நான். சரி அதான் எப்ப தெரியுதோ அப்ப காட்டி தரலாம். அதாவது இந்த மாதிரி சில ப்ராவிஷன் இருக்குன்றத புரிஞ்சுன்னா அப்படி யூஸ் பண்ணுறது. வதம் போட்டோம் வந்தது வதத்தது, இது வாக்கியமும் வந்திருக்கலாம். ஓகே அது கூட வரும்னு காட்டுறதுக்காக வேண்டது, அவ்வளவுதான் எனக்கு. உம், எதுவாக இருந்தாலும் ஓகே, அந்த சர்வர் இல்லைன்னா எதுவுமே வரப்போறது இல்லை. தட்ஸ் ஃபைன். ஸோ தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ எதுக்காக பண்ணிருக்கோம்னா, இதை ப்ரெசென்ட் பண்றதே கூட ஒவ்வொரு காரியத்துக்கு இந்த மந்திரம், இதுக்கு பதங்கள் இப்படி, எழுதுன தேவத்தை என்னது, இதுக்கு பாஷை எப்படி சொல்றது, இந்த பாஷையில தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கூட இருந்ததுன்னா ஒரு இடத்துலயே நம்ம இந்த சைட்ல இருந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ரிக்வேதத்துக்கு இருக்கு, அந்த மாதிரி எதிர்வேதத்துக்கு சாமவேதத்துக்கும் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி பண்ணி வச்சிருந்தோம். அவளுக்கு மந்திரங்கள் வேற, உபஸ்தான மந்திரம் வேற, அந்த புரோக்ஷ மந்திரம், பிராயசித்த மந்திரம் வேற, இப்படி தனித்தனியா இருக்கு. அவளுக்கு தனித்தனியான பாஷ்யங்களும் இருக்கு. ரிக்வேதத்துக்கு இத்தனை பாஷ்யங்கள் இருக்கு, எதிர்வேதம் மற்ற வேற பாஷ்யம் இருக்கும். அந்த மாதிரி அதாவது இது ஏற்பாடு பண்றது இந்த கோர்ஸ் சொல்லி கொடுத்த அத்தோட நிக்காமல் மேல இத இந்த கோர்ஸை வாசிக்கிறவாளுக்கு மேல இதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் வழி வேணும். இப்போ எதிர்வேதம் வச்சு இதே மாதிரி இதுலயும் இந்த செட்டு எல்லாத்தையும் இருக்கு. இப்போ வேற ஏதாவது ஒண்ணு அப்புறம் புரோஷனம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சிருந்தா அதுக்கு இது இந்த ஒரு மந்திரம் அதிகப்படி தகிக்கிராவண காரணம், பாக்கி புரோஷனத்துல இருக்க அதே மந்திரம் தான். இதுல 4 வாக்கியங்கள் இருக்கு அப்படின்றத அடியன் ஸ்கிரீன் ஷேர் பண்ணு அடியன். ஸ்கிரீன் ஷேர் ஆகல. பண்றது எங்க இருக்கேன் சரிதான். அவன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது சரிதான். இப்ப என்ன ஆகுது, இப்ப நாம எங்கேருந்து வந்தோம்னு பார்த்தா முதல்ல புனఃப்ரோக்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம். அதுல ஒரு மந்திரம் இருக்குன்னு காமிக்குது, மந்திரம் என்னதுன்னு சொல்லிட்டு அதுல இப்ப பதம் வேணும், கிரமம் வேணும், அந்த பதங்களை பிரிச்சுட்டு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு லிங்க் வரும், அதுல இருந்து அது காட்டும். ததிக்ராவணம் அகாரிஷம், ததிக்ராவணம் இது ததிக்ராவண அகாரிஷம் ஜிஷ்ணோ. இது எதுக்காக வேணும்னா மந்திரம் எப்படி வருது, பதங்கள் என்னென்னமா இருக்கு, அது சேர்க்கறதுக்கு என்னென்ன சந்தி வரும் புரிஞ்சுக்கிறது. அதான் அந்த அளவுக்கு டீட்டெயில் ஞாபகம் இருக்கிறதுக்கு இது உபயோகப்படும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அது அதே மாதிரி இப்ப பாஷ்யம் அப்கோர்ஸ் அந்த இது சர்வர் ஒர்க்கால இப்போன்னு சொன்னேன், டவுனா இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே நாம சைட்ல போடுறதுக்கு ஒரு வழி பண்ணிக்கலாம். அந்த இது கூட டூல்ஸ்லேயே வேணா இதையும் போட முடிஞ்சு விட்டோம்னா உபயோகமா இருக்கும். அங்க இருந்து அந்த டூல்ஸ்லயே இதையும் சேர்த்து இப்ப இதுல நிறைய பாஷைகள் இருக்கு. எதிர்வேதத்துக்கு இப்ப இதுல சாயன பாஷ்யம் இருக்கு, 2ஆம் மட்டாயிஷங்கிற வியாக்கியானம் இருக்கு, கிருஷ்ண பண்டிதர் பாஷ்யம் இருக்கு, பட்டோஜி தீட்சிதன் இதுல பண்றாங்க, வியாக்கியானம் பண்றாங்க. கௌமுதியை சொல்லும் போது அது இந்த மொத்தத்தை வியாக்கியானம் பண்றது. சாயனாச்சாரியுடைய சந்தியா பாஷ்யம்னு ஒண்ணு தனியா இருக்கு, கோர்நாராயணஜியர்னு ஒன்று இருக்கா, ரங்கராமாய சுவாமி பண்ணிருக்கார், பிதாட்சரான்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு, பிராச்சீன தமிழ் பாஷ்யம் இருக்கு, இனிமுடேஷங்கிற ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார், சந்தியார்த்த தீபிகான்னு ஒரு பிராச்சீன ஆன்மீக கிரந்தத்துல இருக்கு, பாட்டராச்சாரர் வியாக்கியானம் பண்ணிருக்கார், காமேஸ்வர ஐயர்ன்றவர் இங்கிலீஷ்ல பண்ணிருக்கார். இது வெவ்வேறு பாஷையில, இது கன்னடத்துல, தமிழ்ல, இங்கிலீஷ்ல, சம்ஸ்கிருதத்துல, இப்படி பல பாஷைகள் இருக்கு. யாருக்கு எது சௌகரியமோ அதை வச்சுட்டு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மந்திரம் நாம சொல்றோம். அதனால இது ஓபன் ஆனா அப்கோர்ஸ் அந்த ஒண்ணு இது வந்துருச்சுன்னு சொன்னாதான் நாட் அவைலபிள் இப்ப வந்துட்டு இருக்கு. இது இந்த இந்த இதோட பாஷை எல்லாம் அந்த கிட்ல லிங்க் ஆயிருக்கு, அந்த கிட் லிங்க் புரோக் ஆயிருக்கு, இதாயிருக்கு. பாக்கலாம் இல்ல நாம நம்ம சர்வர்லயே போட்டு முடியுமான்னு another ஆப்ஷன் பாக்கலாம். அதுக்கிட்ட பேசிட்டு கூட முடிஞ்ச if you can put this as பண்ணிக்கலாம், பார்க்கலாம் எப்படியாவது. ஜஸ்ட் ப்ராவிஷன் இருக்கு, இது இந்த மாதிரி ஃபர்தர் டெவலப் ஆகிக்கிறதுக்கு. இப்ப இந்த மந்திரம் இன்னைக்கு சொன்னா விஷ்ணு அதுக்கே கூட இதெல்லாம் பண்ண முடியும் அடுத்தது. இப்போ அதனுடைய புரிஞ்சுக்கிறதுக்கு, அன்வயத்துக்கு, பாஷ்யம், அதுக்கு சாயன பாஷை இருக்கு, பட்டவாசல் பாஷ்யம் இருக்கு, இந்த மற்ற சாக்கைகள்ல இதே மந்திரம் வந்து வேற பாஷ்யம் இந்த ஓட்ட மகீதர இந்த மாதிரி வேறுடைய பாஷ்யங்கள் இருக்குன்னா அந்த மந்திரம் எந்தெந்த சாக்கையெல்லாம் வருமோ எங்கெங்கெல்லாம் பாஷ்யம் இருக்கோ ஒரு இடத்துல சேர்த்துடலாம். அதெல்லாம் அப்ப என்ன ஆகும், பொதுவா ஒருத்தருக்கு ஒரு வேத மந்திரத்தை பாராயணம் பண்றதையோ ஒருத்தருக்கு சொல்றதையோ அவ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா நமக்கு சொல்ற சாமர்த்தியம் நாம வளர்த்துக்கலாம். அது வர்றதுனால என்ன ஆகும்னா பண்ற காரியத்துல சத்தையும் நமக்கும் ஒரு திருப்தியும் ஏற்படும். ஜனங்களுக்கு அப்படிப்பட்டவா சொல்றவா இருந்தா அவ ஆசைப்படுவா, என்ன வந்து நம்ம பண்ணட்டும், பண்ணி வைக்கணும், சொல்லி தரட்டும். அந்த மாதிரி வேற அத்தியனமோ அத்தியாபனமோ பிரயோகமோ பௌரோஹித்யாதிகளும் உபயோகப்படும் இது. அதனால இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல இந்த சைட்ல இருக்கிற கண்டென்ட்டை வச்சுட்டு மேற்கொண்ட அபிவிருத்திக்கு வர்றதுக்கு சௌகரியம் ஆகட்டும், அதுக்காக இதை ஏற்படுத்து. சரி, இன்னைக்கு மொத்தம் யாரும் சொல்லலைன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதை பத்தி ஒன்றும் பரவாயில்ல.
யாராவது ரெடியா இப்போதைக்கு இந்த பாஷ்யங்கள் எல்லாம் இன்னும் சைட்ல லோட் ஆகலையா அடியன்? சைட்ல பாஷ்யம் இருக்கு, அந்த மந்திரத்துக்கு போய் தேடணும் அது எங்க இருக்குன்ற ஓ இடத்துல. சரி சரி இந்த மந்திரத்தை பார்க்கலாம். ஒரு இடத்துல சந்தியாவந்தெல்லாம் சேர்த்தது இது சைட்ல இருக்கு. அது தேடு, அது தேடி பாக்குறேன். தனித்தனியா போனோம், அதான் அது அப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ண முடியும். ஒரு இடத்துல சேர்த்ததுதான், அந்த சேர்த்தது இப்போ அந்த சர்வர் டவுனா இருக்கு, கிட்டப் சர்வர் டவுனா இருக்கு. நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இது இன்னும் சைட்ல ரன் பண்ணிருக்கேன். இந்த வேதம் ஆப்ஸ்ன்றதையே சைட்ல போட்டு விடுறேன். போட்டுவிட்டா அப்போ நம்ம சைட்ல இருக்கிறதுக்கே லிங்க் கொடுக்க முடியும். அது இவர் தான் ராஜ்கோபால் தான் டெவலப் பண்ணார். அதனால அவர் பண்ணிட்டு இருக்கிறது அவரே நெக்ஸ்ட் சொல்லிட்டு வரோம். அவர் பண்ற அந்த சிஸ்டத்துக்கும் நம்ம சைட்ல இருக்கிற விண்டோஸ் பேஸ் சிஸ்டத்துக்கும் கொஞ்சம் கம்பேட்டபிலிட்டி போர்ட்டபிலிட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணணும். ரங்கராஜன் கொஞ்சம் டைம் கிடைக்கிறது பண்ணமா இருக்கும் சொல்லிருக்கேன் அவருடையும். பட் இதே தனியா புஸ்தகமா போடுறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கோம். தனியா ஒரு புக்கா போடுறதா நினைச்சிருக்கோம். சந்தியா பிரயோகம் 3 வேதத்ததும் எல்லா டீட்டெயில்ஸோட போடுறதா. அது ஃபைல் ரெடியா இருக்கு, புக் பண்ணி வச்சிருக்கேன். விவாக மந்திரம் போட்டிருக்கேன், சந்தியா மந்திரம் அந்த மாதிரி உபநயன மந்திரம் பண்ணி வச்சிருக்கேன், சாத்து மந்திரம் பண்ணிருக்கேன். சாத்து மந்திரம் எனக்கு பப்ளிஷும் ஆயிருக்கு சம்ஸ்கிருதத்துக்கு. மற்ற பாஷையில சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு வரேன். ஸோ இது சாதாரணமா எல்லாருக்கும் உபயோகப்படுற விஷயத்துல இவா கொஞ்சம் அந்த லக்ஷண ஞானத்தோடவோ அங்க ஞானத்தோடவோ இருந்தாலும் சொன்னா ஆதென்டிக்கா ஒரு விஷயத்த சரியா தெரிஞ்சுட்டு சொல்றது உபயோகமாகும் அப்படின்னு. மொத்தம் முடியலன்னா கூட சிலது க்ளோசன் செலக்டட் விஷயத்திலேயாவது இவன் என்ன பழகி இருந்தா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் அப்படின்றது உத்தேசம். ரொம்ப பிரயோஜனம். எல்லாம் பாட்டோன்னு அது வரவா கொஞ்சம் அவளுக்கு டைம் கிடைக்கணும், சேர முடியணும், சேர்ந்துட்டு அது பங்கேற்றுண்டா நல்லது. ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. சமான பிரகரணத்துல அதோட பரீட்சை பண்றச்சே முதல் அஷ்டகம் 8ஆம் பிரஷ்னத்துல சைவ ஸ்வேதா ஸ்வேதவத்சா அப்படின்னு இருக்கு. அங்க அதைஜ சம்ஹிதாயாம் ஆகார பிரதிபூர்வ கோஷவத்யஞ்சன சசகார விசர்ஜனியோ ஏஷபதே சிருப்பியதே தான் கரோக்ஷாமி அப்படின்னு சூத்திரம் இருக்கு. அங்க ஆகாரம் முன்னாடி இருக்கு, அப்புறம் கோஷவத் வியஞ்சனம் இருக்கு. ஆனா அங்க விசர்கம் லோபம் அதேனி. அதுக்குதான் சம்மித்தை தான் விஷயம் இந்த லட்சணத்துக்கு, பிராமணம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கோ. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். எது சம்ஹிதாயாம் ஏன் சொன்ன சம்ஹிதாயாம் இத்திக்கம் அப்படின்னா பிராமண பாகிய மாபூத் அப்படின்னா அங்க இது இல்லாந்தா கூட தோஷம் கிடையாது இந்த லட்சணத்துக்கு அப்படின்றது. முதல் காண்டத்துலதான் வருது. இல்ல சம்ஹிதையில சொல்றியா நீ? ஆமாடி, இந்த மந்திரம் சம்ஹிதையில வருது. நமக்கு சந்தியார்ஜ சுவாமி சொன்னது சைவ ஸ்வேதா ஸ்வேதவத்சா அங்க கேப் போட்டு ஸ்வேதா ஸ்வேதா அனுமத்திய பிரச்சனத்திலேயே இருக்கு. ஆமா, இப்போ கேள்வி என்ன? இப்ப அதுல கோ ஸ்வேதான்னு எடுத்திருக்கா இல்லையா? இதுல அதுக்கே போலாம், பாத்தோம்ல கரெக்ட். இந்த மாதிரி சிலது பரீட்சிக்க வேண்டிய நியாயம் தான் நமக்கு. இப்போ இதுதான் டெக்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த மாதிரி இருக்கிறது சந்தேகம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். இதுல ஸ்வேதாக இருக்கணும் இப்ப இதுல இல்லையா? ஸ்வேதாக இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? தைம்சிகஸ்ய த்விதீய தசன்யஸ்து ரோஹிதாதயா பிசங்காந்தாக அனுவாக்காக ஏவ தாசு. அதாவது இப்ப இந்த ஸ்லோகம் இந்த சூத்திரத்தை என்ன சொல்றாரு லட்சணத்துல என்ன, இந்த அனுவாக்கங்கள் சிலது எடுத்து சொல்லிட்டு தைம்சிகம் சொல்றது சொன்ன போது அன்னைக்கு இந்த தைம்சிகம்னு சொல்றது அக்னிஹி தத்விதிஹி துவேகாண்டே பூர்வம் திட்டத்தாரிம்சகம் உத்தரம் தைம்சிகம். அப்போ இந்த தைம்சிகம்னு சொல்லக்கூடிய அனுவாக்கங்கள்ல என்ன சொல்றது, 5ஆம் காண்டத்துல 5, 6, 7 பிரசங்கள்ல 10 அனுவாக்கம் கழிச்சு இருக்கக்கூடியது. அந்த அனுவாக்கங்களுக்கு தைம்சிகம்னு பேர். அதுல 5ஆம் காண்டம் 6ஆம் பிரசம் தான் வரும். அது நடுவில் இருக்கிறதுல ஒரு சூத்திரம் மேல காட்டுற சூத்திரம் இங்க என்ன சொல்லிருக்காருன்றது பாத்துக்கணும். இங்க கிருத்திகா மயூராதயஸ்திரய திரைம்சிக த்விதீய தசன்யா நவா ஏதேஷு. இந்த அனுவாக்கங்கள்ல இருக்கக்கூடிய இந்த லட்சணம் கொண்ட இடம் அங்கெல்லாம். அப்போ
இதுகள்ல இப்ப கிருத்திகாக இத்தியத்திர அந்த கிருத்திகா நட்சத்திர அனுவாக்கத்துல அதுல ஆஸ்ரேஷாக சர்ப்பாக தேவதா அந்த மாதிரி வருது. அது சர்ப்பாக அப்புறம் அந்த ஸ்டார் போட்டிருந்துருக்கு. தேவதைகள் வரைச்ச அந்த திவ்யநாம யுக்தோ தேவதா அப்படின்னு அது வராதுன்னு ஆயிடும். அது சர்ப்பாக வரும். ஓகே, அதுல தேவதானாலையும் கவர் ஆகும், இன்னொரு சூத்திரத்தாலையும் கவர் ஆகும். ஸ்டார் போட்டு மகாக அனுராதான ராதா அஷாடாக தேவாக விஸ்வே தேவா தேவதான்றது தேவா சவிஷ்டாக புரோஷ்டபதாக பதாக. அடியேன் அங்க விசர்க்கம் வரல அடியேன். அடியேன் ஏன் வரல அடியேன்? அங்க விசர்க்கம் லோபம் ஆல அடியேன். சைவ ஸ்வேதா இங்கெல்லாம் விசர்க்கம் உண்டு. அடியேன் சைவ ஸ்வேதா ஸ்வேதவத்சாக அங்க ஸ்வேதா அப்படின்னு தான் பதப்பாட்டுல இருக்கு. இல்ல 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 ஒரு நிமிஷம். அதான் இப்ப இந்த ஸ்வேதா சப்தம் சொல்றது இதுல ஸ்வேதாக இருக்கான்னு பாக்கலாம், எதுல இருக்குன்றது ஒரு நிமிஷம். இன்னொரு ஃபர்தர் எங்கேயா இருக்கான்னு பாக்கலாம். இது ஒண்ணும் இதுல ஸ்வேதா திருஷ்டாந்தத்துல வந்தது. ஸ்வேதாக சைவ ஸ்வேதா ஸ்வேதவத்சா. இங்க என்ன பண்றதுக்கு நவா ஏஷா இத்தியத்திர பிரசமாக த்விதியாக சீர்ஷண்யா ஏதேஷ்விதிக்கம் அந்யத்ர நாஸ்தி அப்படின்னு சொல்லிவிட்டா. அதுக்குதான் இந்த திரைம்சிக கிரகணம் கிம் பாருங்க என்ன பண்ணணும். இதுலயே மேல இருக்குது. அதாவது எது இதுக்கு விஷயம் எது விஷயம் இல்லைன்னு சொல்றது எல்லா இடத்துலயும் விசர்க்கம் வரும்ன்றது இல்ல. ஸ்வேதாக அப்படின்றது ஸ்வேதவத்சாவுக்காக சொல்லல. ஸ்வேதாகான்ற ஒரு சப்தம் அந்த அனுவாக்கங்கள்ல வரைச்ச அந்த ஸ்வேதா இங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்னா விஷ்ணு லோஹித் ராமாஸ்து புற வசா மைத்ரிய தே ரௌத்ரா சேத சேதாட்சா கிருஷ்ணா வசாவாருண்ய. இந்த அஞ்சாங்காண்ட 6ஆம் வருஷத்துல 11வது அனுவாக்கத்துல இருந்து இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஸ்வேதான்னு வந்தா ஸ்வேதாக விசர்க்கம் இருக்கும், மற்ற இடத்துல வராதுன்னு. அதுக்காக என்ன சொல்லுங்க, சார்வத்திரிகமா சொல்லல. அதாவது குளோபல்லா சொல்லாமல் கிருத்திகா மயூராதேஸ்திரேகா திரைம்சிக தித்திய தசன்யா நவா ஏதேஷு. இதுக்கு முதல்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும், எந்த பதத்துக்குன்னு. யானா அசித்தவர்ணா சமுச்சரீனாக ஏத்தாவோ ஹிரண்யவர்ணா ஏத்தா. இதுவும் மந்திரம் அல்லது அனுவாக்கங்கள் இந்த இதுல அதுல இந்த லட்சணம் கொண்டது ஆகார விசர்க்க பூர்வமா இருக்கிறதும் மேல கோஷ தெரிஞ்சு இருக்கிறதுல விசர்க்கம் உண்டு. அதாவது அங்க சமீச்சர லோபம் பதத்துல இருக்குன்னு சொன்னது. இதுக்கப்புறம் இதுல இப்போ இந்த ஸ்வேதா ஸ்வேதவத்சா அந்த அனுவாகத்துல இல்லாதனால் இப்போ திரைம்சிக கிரகணம் கிம் அப்படின்னு கேட்டு சா திரிகதசனேஷு அஷ்டாபிஸ்வாக நவபிஸ்வாக இத்தியாதிஷு வியாப்த நிவர்த்தியர்த்தம். தித்திய தசன்யா இத்திக்கும் வர்த்திக அணிகலங்கோக்கிரமி அதுலயும் வராது. தித்திய தசன்யான்னு சொல்றதுக்கு 2வது பிரஷ்னமான 6 5 6 7 3 பிரஷ்னங்களுக்கு திரைம்சிகம் பேர். அதுல 2வது பிரஷ்னத்துல இருக்கிற 11வது அனுவாக்கத்துல இருந்து அப்படின்னு அவ்வளவு மட்டும்தான் இதுக்கு விஷயம் இந்த சூத்திரத்துக்கு. அதுல ஸ்வேதா அப்படின்னு வச்சா இப்போ இது கவுண்டர் எக்ஸாம்பிள் ஏதேஷ்விதிக்கும் இந்த திரைம்சிக தித்திய தசனீஷுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா தவிர பாக்கி இருக்க இடத்துல ஸ்வேதான்னு வந்தா விசர்க்கம் இல்லை. இப்போ நாம கேட்கிற இந்த கொஸ்டனுக்கு இங்க ஆன்சர் இருக்கு. சைவ ஸ்வேதா ஸ்வேதோத்சா தட்சிணால விசர்க்கம் இல்லை. இது கவுண்டர் எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த லட்சணம் இங்க சொன்ன இதுல உத்திஷ்டமான இடத்துல அது இல்லை நீ சொல்ற மந்திரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல ஸ்வேதா வருமா வராதான்னு சொல்லலை. ஸ்வேதா சப்தத்துக்காக சொல்லாமல் இதே லட்சணம் உள்ளது ஆனா இந்த அனுவாக்கங்கள் இல்லாமல் இருக்குதான் அங்க விசர்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்க. இப்போ ஸ்வேதாக இதுல வரலன்னு இருக்கேன், அந்த இதுல வரலன்னு சொல்லிவிட்டேன். அப்போ நம்ம சாக்கையில ஸ்வேதாகன்றதுக்கு தனியா இங்க ஸ்வேதாகான்னு எடுக்கல. சூத்திரத்தை ஸ்வேதாகான்னு எடுக்காமல் அனுவாக்கங்கள் லிஸ்ட்ல வரத்து அல்லது எது இந்த லட்சணம் உள்ளது உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துங்க. அப்படிலாம் தான் என்ன ஆகணும் நியாயமா இது சக்காரம் வர இடத்துல வரணும். ஆல்பபெட்டிக்கலா சொல்லிருக்காரு இவர். இப்போ இந்த ஜா இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அங்க பார்க்கலாம் பகாரம், அதுக்கப்புறம் மகாராஜிகள், பிரதனா பா பக்காரம் வந்திருக்கு. அப்புறம் பாகா மித்ரா மாசா முஞ்சமானா இருக்கு. அதுவும் ஒரு லாபம். யாரா லாபா சேஷாசாக இருக்கு. இது அதுக்காக தான் அந்த பிரவக்ஷாமின்னு சொல்லி இந்த பிரான்றதுக்கு அர்த்தம் என்ன சொன்னோம், அகாராதி கிரமேண வக்ஷாமின்னு தானி பதானி பிரவக்ஷாமின்னு முதல்ல சொன்னதுல இப்போ இங்க வக்காரம் வராத்தாக இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ வலுஷாக விக்தாக விப்ராக வேதாக வயாக வீராக இதை வரைச்ச இங்க வசாகான்னு எடுக்கல. அது ஸ்வேதாகான்னு சக்காரம் உனக்கு யாரில்ல வசா ஸ்வேதாக இருக்கான்னு உனக்கு நமக்கு சக்காரத்துல வரும். ஸ்வேதாகான்னு இருக்குதான் தான் எங்கேயாவது அப்போ அதுக்கு கிருஷ்ணாந்தம் காட்டுந்திருக்க போறேன். இப்ப இங்க ஸ்லோகாக சபாக சுப்ராக ஸ்ரேஷ்டாக சராக சஸ்தாக சுத்தா சுக்ரா ஸ்ரவா சுஷ்கா சொல்லிட்டு இது ஸ்வேதாகான்னு எடுக்கும்.
நம்ம சாக்கையில சம்மித்தையில எங்கேயுமே ஸ்வேதாகான்னு விசர்க்கத்தோட இருக்கிறது கிடையாது. அங்க உனக்கு இந்த பிராப்தி இருக்கேன்னு உனக்கு சந்தேகம் வரலாம். ஸ்வேதா ஸ்வேதவத்சான் சமானத்துல ஸ்வேதாகான்னு லிஸ்ட் எடுத்திருந்தா மட்டும்தான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்வேதா சப்தத்து விசர்க்கம் இருக்கும். அது இல்லை. இப்ப நம்ம சாக்கையிலே ஏற்படுறது இங்க ஸ்வேதாகான்னு எடுக்காதனால் நமக்கு சந்தேகம் உள்ளது இருக்கு. அது என்ன சொல்றக்க ஒன்னும் தனியா லிஸ்ட் அப்படி இல்லாம இன்னென்ன வாக்கியத்துல இந்த அனுவாக்கத்துல இந்த மந்திரத்தைன்னு சொன்னதுலயாவது அது சேரணும். அந்த அப்படி சொன்ன அனுவாக்கங்கள்லயும் இந்த பதம் இல்லை. இல்லாதனால் தைத்திரிய சம்ஹிதையில ஸ்வேதாகான்னு விசர்காந்தமான பதம் இல்லை அப்படின்னு ஏற்படுது. இதுக்கப்புறம் அடியன் ஆனா அங்க அடியன் அஞ்சாங்கண்ட 6ஆம் பிரஷ்னத்துல பதப்பாட்டத்துல சர்ச் பண்ணா திஸ்ர ஸ்வேதா வஷா சௌரியா அங்க ஸ்வேதாக வஷாக சௌரியான்னு தான் இருக்கு. அப்ப அது அந்த இது திரைம்சிக திருத்திய திசை அந்த திஷ்டாந்தம் கொடுத்துருக்கோமா அதான் பார்க்க போனேன் நானு. பாக்க அந்த ஸ்வேதா அஞ்சாங்கண்ட 6ஆம் பிரஷ்னத்துல 42வது பஞ்சாயத்து அடியன். ஸ்வேதாக ஓகே ஸ்வேதா வஷாக காட்டிருக்கேன். ஓகே அதான் ஓகே இந்த ஒரு இடத்துல தான் விசர்க்கம் இருக்கு. அடியன் புரிஞ்சுட்டேப்பா. அதுக்கு ஒரு 10 பஞ்சாயத்து கழிச்சு அதான் 5 6 40 திருப்பி ஸ்வேதா வஷா அனுபந்தியா ஸ்வேதா வஷாகன்னு போட்டிருக்கேன். அங்கே ஸ்வேதாக உண்டு. அதாவது இது பசுக்களை சொல்ற இடத்துல மட்டுமே அந்த அஞ்சாங்காண்ட 6ஆம் வருஷம் அந்த 3 தைம்சிகங்கள் சொன்னது சுமேத பசுக்களை சொல்றதுக்காக வந்த அனுவாக்கங்கள். அது அதுல வரைச்ச பகுவச்சனம் வரலாம். இங்க சொல்றது தட்சிணா அப்படின்னு சொல்லிருக்க. ஸ்வேதா ஸ்வேதவத்சா தட்சிணா. இங்க ஒரு பசுதான், ஒரு வெள்ளை பசுவும் வெள்ளை கண்ணு உள்ள பசுவும் தட்சிணையா கொடுக்க வேண்டியதுன்னு இருக்கு. அந்த இடத்துல தட்சிணையா கொடுக்குற இடத்துல ஏகவச்சனமா இருக்கு. பசுக்கள் இன்னது அந்த யாகத்துல அஸ்மேதத்தை உபயோகப்பட வேண்டியதுன்னு சொல்ற இடத்துல பகுவச்சனம் சொல்றது இருக்கு. இதை எப்படி பிரிச்சு காட்டுறது? என்ன ஒன்னும் முதல் பதம் அடுத்த பதம் இந்த மாதிரி சொல்லலாம். அதாவது அங்க உண்டு இங்க இல்லைன்னு சொல்லணும். பொதுவா என்ன பண்ணான்னு இந்த பசுக்கள்லாம் நிறைய பதங்கள் அந்த அனுவாகத்தை இருக்கிறத வச்சுட்டு திரைம்சிக தித்திய தசின்யா அப்படின்னு சொன்னா அப்போ தைத்திரிய சம்ஹிதையில ஸ்வேதாகான்னு விசர்க்கத்தோட வரக்கூடியது இந்த திரைம்சிகமாகிற அஞ்சாங்காண்ட 5 6 7 பிரசங்கள்ல இருக்கிற 11 அனுவாகத்திலேருந்து உள்ள மந்திரங்கள்ல நடு பிரசத்துல உண்டு அப்படின்னா அங்க மட்டும்தான் இது இருக்கு. இதை தவிர வேற இடத்துல ஸ்வேதா வந்தால் அது இதனால கவர் ஆகல. அதுதான் இங்கேயே நாம கீழே அது கவுண்டர் எக்ஸாம்பிளா காட்டியிருக்கேன். இந்த ஏத்தே ஸ்ருதிக்கும் இந்த அனுவாகங்கள்லயே இருக்கணும்னு என்னன்னா மத்த ஏத்தே ஸ்ருதிக்கும் அந்நியத்திர இப்பக்கு மேல சொன்ன இந்த கண்டிஷன் இல்லாத இடத்துல இப்போ பதாகான் இருக்கு. அங்க பதாகான் இஷ்டம் புரோஷ பதா நட்சத்திரம் இருந்தது. கிருத்திகா நட்சத்திரம்ன்றதுனால அதுக்கு பிராப்தி. அந்த அனுவாகத்தை இருக்கிறதுனால புரோஷ பதா இது புரோஷ பதாகான் இருக்கு. இதுவே பதாதா அச்சித்ராகான் அந்த இடத்துல இல்லாமல் அப்போ பதாகா வரப்போறது இல்லை அப்படின்னு சதுஷ்பதா யாஜ்யா திரிபதா காயத்ரி இந்த மாதிரி இடங்கள்ல வரப்போறது இல்லை. புரோஷ்டபதா நினைக்கப்பட்ட இடத்துல மட்டும் அது கிருத்திகா நட்சத்திரம் அனுவாகம் சொன்னா கிருத்திகா நட்சத்திரம் அந்த அனுவாகத்துல உள்ளதெல்லாம் எது அந்த லட்சணம் உள்ளதோ அதுக்கு விசர்க்கம் உண்டுன்னு சொல்லிட்டோம். அது கிருத்திகா நட்சத்திரம் அனுவாகத்துல வருது. அது புரோஷ்டபதா நட்சத்திரம் இடத்துல பதாகா விசர்க்கம் இருக்கு. இது அதுல வரல. அதோட அஞ்சாங்காண்ட 6ஆம் வருஷத்துல 11வது அனுவாகத்துக்கு அப்புறம் வரல. 10 அனுவாகத்துக்குள்ள இருக்குது. அதனால பதாதா அச்சித் 35 பஞ்சாதி என்ன 41 பஞ்சாதிக்கு அப்புறம் தான் இந்த திரைம்சிக தித்திய தசினி ஆரம்பிக்கிறது. அதாவது தச அனுவாகானந்தரம் அதுக்காக காண்டாரங்க மணிக்கையில அந்த பேர் எதுக்கு திரைம்சிகம்னு பேர். அதுல பிரசமா தித்தியா திருத்தியான்னு 3 வருஷங்கள் இருக்கு. இதுல தித்திய தசினி அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கேன். அதாவது இதை கவனிச்சு சொல்லிருந்திருக்கேன். பண்றது இங்க வரக்கூடிய இந்த லட்சணம் உள்ளதெல்லாம் சவிசர்க்கங்கள். வேற இடத்துல இதே பதம் வந்தா கூட விசர்க்கம் கிடையாது அப்படின்னு அதனால ஏற்படும். அதை இங்க எக்ஸ்பிளைன் பண்றது. ஏதேஷு அப்படின்னு சொன்னா இங்க மேல சொன்ன இந்த சூத்திரத்துல இருக்கிற பதம் என்னடான்னா கிருத்திகா மயூராதயஸ்திரயா திரைம்சிக த்விதீய தசின்யா நவா ஏதேஷு. அப்போ இதெல்லாம் என்னன்னு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருந்திருக்கு. கிருத்திகா இத்தியத்திர அதுல பதாக வந்திருந்திருக்கு. மயூராதிஷு திருஷ்ணவாக்கேஷு பௌஷ்ணாக வாயுவியாக மைத்ராக இது இருக்கு. அதே மாதிரி சகாத்தே பௌஷ்ணா வாச்சே பௌஷ்ணாக அப்படின்றது அங்க அந்த லட்சணம் உள்ளது. மாதிரி வாயுவியாக மைத்ராக இந்த திரயா இத்திக்கம் அதாவது மயூராதய திரயா அந்த 3 அனுவாகத்துல மட்டும் மயுப்ராஜாபத்தியா அடுத்து மயு அபாம் பலாய அபான்னத்திஷா பலாயாதிகளா அந்த 3 அனுவாகங்கள். மயூர் அபாம் பலாய இந்த 3 அனுவாகத்துக்கு உண்டு. 4வது அனுவாகத்துல அதுக்கு அக்ஷங்காணி இல்லை சீர்ஷ்ணே அங்க இடத்துல நான் மேல கோஷவத்தா இருந்தா கூட விசர்க்கம் இல்லை. அதனால மயூராதி 3 அனுவாக்கங்கள்ல கிருத்திகா நட்சத்திர அனுவாக்கத்துல திரைம்சிக த்விதீய தசினிகள்ல நவா அந்நியதா நவா ஏஷோன்யதான் 7 ஒரு அனுவாக்கம். இந்த அனுவாகத்துல உள்ள இந்த நிமித்தம் உள்ள பதங்கள்ல விசர்க்கம் இருக்கு. அது இல்லாத இல்லை அப்படின்னு சொல்லி அதனால இப்ப இது கவர் ஆகுது. ஸ்வேதா ஸ்வேதோத்சாவுக்கு வராதுக்கு காரணம்
எந்த இடத்துல சொன்னாலோ அதுல இல்லை இந்த கேள்வி. அதுக்காக ஏதே ஸ்ருதிக்கும் அப்படின்னு கேட்டு அந்நியத்துல நாஸ்தி. அப்போ ஸ்வேதா ஸ்வேதோத்சாதிஷ்ணா எடுத்துக்கணும். இது இந்த லக்ஷணம் உங்களுக்கு இருந்தா கூட, அதாவது கோஷ தெஞ்சனோத்திர சகாரம் பரத்துல இருந்தே ஆகாராந்தமா விசர்க்கம் இல்லாம சமிச்சல் இருந்தோம் பதத்துல விசர்க்கம் வரலாமா அப்படின்றதுக்கு எங்க வரும்னு சொன்ன கண்டிஷன்ல இது இன்க்ளூட் ஆகும். அதனால வரல. அப்படின்னு திரைவிஷகம் என்ன கரெக்டா புரியல. அதான் இப்போ அஞ்சாம் காண்டத்துல முதல் 4 பிரச்சனைகள் 4ஆம் காண்டத்துக்கு வியாக்கியானம். நாலாம் காண்டம் முழுக்க அக்னி சயனத்துக்கு விதி. அதுக்கு பிராமணம் 5ஆம் காண்டத்துல இருக்கு. அது 4ஆம் வருஷத்தோட முடிஞ்சு விடுறது. 4ஆம் காண்டத்துக்கு வியாக்கியானம் 7 வருஷத்துக்கு வியாக்கியானம் 5ஆம் காண்டத்தை 4 வருஷத்தை முடிஞ்சு விடுறது. அதுக்கப்புறம் இருக்க 5, 6, 7 பிரச்சனைகள்ல வேற சில இஷ்டிகள் சொல்றது, அஸ்வமேதத்துக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் சொல்றது. அதுல அந்த 3 பிரச்சனைகள்ல முதல் 10 அனுவாக்கங்கள்ல சில பிராமணங்கள் இருக்கும். வேற இடத்துல வந்ததுக்கு வேண்டியதை சயனத்துக்கு சம்பந்தப்பட்டதை சொல்றது. 11ஆவது அனுவாக்கத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த மந்திரங்களா சிலது இருக்கு. அது அஸ்வேதத்துக்கு சம்பந்தப்பட்ட பசுக்களை சொல்ற அனுவாக்கங்கள். ஒன்றுல 13 அனுவாக்கம் இருக்கு, ஒன்று 14 இருக்கு, ஒன்று 16 இருக்கு, அந்த மாதிரி இருக்கு வேற. ஆனா 10 அனுவாக்கம் மட்டும் உள்ளது விட்டுவிட்டால் திரைம்சக த்விதீய தசின்யா திரைம்சகம்னு 30 அனுவாக்கங்கள் 30 அனுவாக்கம் தவிர பாக்கி இருக்கிற போர்ஷனுக்கு பேர். 5ஆம் காண்டத்துல 5, 6, 7 பிரச்சனைகள்ல சயனத்துக்கு சம்பந்தப்பட்டது போக பாக்கி இருக்க இடத்துல அப்படின்னு அர்த்தம். அது காண்டானக்கமிக்கையில இது இப்படி ஒரு சம்ஞை பண்றேன். அதாவது திட்டத்வாரிம்சம்னு ஒண்ணு, திரைம்சகம்னு ஒண்ணு. 7ஆம் காண்டத்துலயும் இந்த மாதிரி இருக்கு. 7ஆம் காண்டம் முதல் 2, 3 பிரசங்கள்ல முதல் 10 அனுவாக்கங்கள் சத்திரங்களை பத்தி சொல்றது. மேல இருக்கிறதெல்லாம் அஸ்வமேத சம்பந்தப்பட்டது. பொதுவா இவ அஸ்வமேதத்துலன்னு சொல்லிருக்கணும். அஸ்வமேதம் வெவ்வேறு இடத்துல இருக்கு. அஸ்வமேத சம்பந்த மந்திரங்கள் ஒரு 7-8 இடத்துல தனித்தனியா அங்கங்க இறஞ்சி கிடக்கிறது. காண்டானக்கமிக்கையில் இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்துக்கணும், இது அஸ்வமேத பிரகரணம் அப்படின்றத காண்டானக்கமிக்கையில் சொல்றது. அங்க சொல்றது இந்த லிஸ்ட் பண்றது. திட்டத்வாரிம்சம்ன்றது ஒண்ணு, திரைம்சகம்ன்றது ஒண்ணு, 5ஆம் காண்டத்து ஒண்ணு, 7ஆம் காண்டத்து ஒண்ணு, 3 பிரசங்கள். அதுல உள்ள சில அனுவாக்கங்கள் அது அஸ்வமேத சம்பந்தியானது. இவ அஸ்வமேதத்துலன்னு சொல்லிருந்தா நமக்கு அஸ்வமேதம் பொதுவா தெரிஞ்சிருக்கிறது 3ஆஷ்டகத்துல 8, 9 வருஷங்களுக்கு தான் அஸ்வமேதம் இப்ப பிரசித்தி இருக்கு. இப்ப பண்ற அத்தியன கிரமத்துல காண்டாக்க முடிக்கப்படி நமக்கு இன்னும் அந்த பிராஜாபத்தி ஆக்னேய சோம வைஷ்ணவ காண்டம் பிரிக்க தெரியல. அதுவும் நாம சைட்ல போட்டிருக்கோம். நீ அதை கூட பார்க்கலாம். இப்ப பார்த்தா என்ன ஆகும், அஸ்வமேத பிரகரணத்துக்கு தனியா எங்க வருதுன்றத நம்ம சைட்ல எல்லாத்துலயுமே ஆருஷேய கிரமம்னு ஒண்ணு கூட போட்டிருக்கேன். நான் ப்ரௌஸ் பண்றது கூட ரைட் சைட்ல எண்ட்ல இருக்கும். என்ன காண்டா அது என்ன விஷயத்தை பொறுத்ததுன்றதையும் இருக்கும். அதுல இருந்து கிடைக்கிறது. அப்போ திரைம்சகம்னு சொல்றது 5ஆம் காண்டம் 5ஆம் வருஷம் 6ஆம் வருஷம் 7ஆம் வருஷத்துல முதல் 10 அனுவாக்கங்கள் விட்டுட்டு பாக்கி இருக்க அனுவாக்கங்களுக்கு சம்ஞை. அது இந்த சம்ஞை பண்றது காண்டானுக்கிரமணிக்கல். அந்த அனுவாக்கங்கள்ல இப்ப நாம சொல்றேன் ஆகார புருத்தபூர்வ அப்புறம் கோஷ ஜஞ்சனோத்திர பரஹ விசர்காயத்தில் லுப்பியது. அப்போ அதை அந்த லிஸ்டிவா சொன்னா அப்படின்றது ஆகும். அதுக்காக இந்த லொகேஷன் எதுக்கு, அதாவது அப்ளிகபிலிட்டி எங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு கண்டிஷனல் அப்ளிகபிலிட்டி. அப்போ 5ஆம் காண்டம் அந்த 5ஆம் பிரஷ்னத்துல இந்திராய ராஜ்ய சூக்கரையில இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துலயும் 5ஆம் வருஷத்துல ஒரு செட்டு, 6ஆம் வருஷத்துல ஒரு செட்டு, 7 ஒரு செட்டு. இங்க இவா சொன்னது 2வது மட்டுமே திரைம்சக த்விதீய தசின்யா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால 6ஆம் வருஷம் மட்டுமே எடுத்துக்கணும். 5ஆம் காண்டம் 6ஆம் வருஷத்துல 10 அனுவாகத்துக்கு அப்புறம் இருக்கிறது மட்டுமே இதுக்கு எக்ஸாம்பிளா ஆகும். இங்க அது தவிர மயூராஜா அது 5ஆம் காண்டம் 5ஆம் வருஷம் இந்த 3 அனுவாக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். மயூப்ராஜாபத்தியானது 5ஆம் காண்டம் 5ஆம் வருஷத்துல இருக்கு. அதுல 3 அனுவாக்கம் மாத்திரம் எடுத்துட்டா. மயூப்ராஜாபத்தியா, அப்புறம் மயூஹ அபாம் பலாய அபாம் நத்தஜா பலாயாஜகரா, அந்த 3 அனுவாக்கமும் எடுத்துட்டு இருக்கேன். இது வரது ரோகிதோ தூம்ர ரோகிதால இருந்து வரும் அந்த அனுவாக்கம். அங்கேருந்து ஆரம்பிச்சு ரோஹிதோ தூம்ரோகிதான்னு ஆரம்பிச்சு பசுக்களை பத்தி சொல்லக்கூடாது. அஸ்வமேத பசுக்களை பத்தி சொல்ற பிரகரணம் ஆரம்பிக்கிறது. காண்டானுக்கு முடிக்கப்படி அது வேற காண்டம். நாம இப்ப சொல்லிட்டு இருந்த 5ஆம் காண்டம் ஒரே பட்சம் தான். 10 அனுவாக்கம் சொன்னது இது சயன பிராமணம், அக்னி சயன பிராமணம், பாக்கி இருக்கிற அஸ்வமேதம்ன்றது நமக்கு புரியல. அது காண்டானுக்கு வருது. இவ அதை காண்டானுக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்க சொன்ன சில சம்ஞைகளை, ஏன்னா பிராத்தியாக்கியத்திலும் இதே லட்சணத்தை வச்சுன்னு தான் சொல்றேன். இந்த சம்ஞைகளை வச்சுட்டுதான் நியமங்கள் சொல்றேன். சந்திக்கோ, லோபத்துக்கோ, அலோபத்துக்கோ இதெல்லாம் சொல்றது. அதான் இந்த காண்டாக்ட் ஃபோன் பண்ணலாம். நான் இது ஆன உடனே காண்டாக்ட் சொல்லி விடுறேன். அப்புறம் இதுக்கு போனோன்னா கூட சௌரியமா இருக்கும். பிராத்தியாக்கியத்துக்கு காண்டாக்டே ஒருதான் தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம காண்ட ரிஷிகள் ஹோமம் பண்றோம் போது உபாகரமா
இந்த காண்ட ரிஷிகள் யார் யார் என்னென்ன மந்திரத்துக்கு ரிஷிகள்னு தெரியறதுக்கு இத்தனை மொத்த 82 பிரச்சனத்தை 4 காண்டமா பிரிச்சு கொடுத்து 5வது காண்டம் ஒண்ணு இருக்கு சுவாமிபோக காண்டம் ஒரே ஒரு பிரச்சனை அது தகவை தேவானாந்த ஒரு பிரச்சனை மட்டும் சுவாமிபோக காண்டம் அது போக பாக்கி இருக்கிறதெல்லாம் 4 காண்டமா பிரிகிறது அந்த லிஸ்ட் நான் சொல்ல அந்த இது இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்போ காண்டார் கம்பெனி பத்தி ஒரு லிஸ்ட் மாத்தம் சொல்லிட்டு போனேன் அந்த காண்டார் கம்பெனிக்கே ஒரு சின்ன கிரந்தம் தான் ஒரு 40-50 ஸ்லோகங்களா இருக்கு எது எதுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு எது என்ன காண்டத்துல சேர்ந்தது ஒரு லிஸ்ட் இருக்கு அதை காட்டுறேன் அதை அடுத்து சொல்லி கொடுத்தா மேபி இதுக்கு யூஸ் ஆயிடும் இங்க அதை அசியூம் பண்ணிட்டு அது சைட்ல இருக்கா இருக்காங்க அது காண்டான கிரம சைட்ல இருக்கா இன்னும் போடல சைட்ல போடல நீங்க பாக்கணும் ஆர்ஷய பாட்டத்துல அடியன் அந்த ஆர்ஷய பாட்டத்துல பிராமணலாமும் சேர்ந்து அதுதான் நான் காண்பேன் சம்மிதம் 82 வருஷம் சேர்ந்து 4 காண்டம் தான் அது ஒண்ணு அடியன் மொத்தம் ஏகாகிரி காண்டம் உள்பட அடியன் அடியன் பட்டபாஸ்கர பாஷ்யத்துல ஆரம்பத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா ஆரம்பத்துல சொல்லிருக்காரு அது இருக்கு அது தனியா எடுத்தே போட்டிருக்கேன் நான் ஒரு புத்தகமா நம்ம புத்தகம் கொடுத்த புத்தகத்துல இருக்கேன் காண்டான் கம்பெனி இப்ப நான் அந்த புத்தகங்களை வாங்கி சொன்னேன்னா அதுல இருக்க காண்டான் கம்பெனிக்கு 3 தனித்தனி வருஷம் ஓலச்சுவடியோட சேர்த்து போட்டிருக்கேன் ஆமா நீங்க வாங்கிட்ட புத்தகத்துல பாக்கலாம் காண்டான் கம்பெனிக்கேன்னு ஒன்று இருக்கும் இந்த 6 புத்தகம் ஒரு லிஸ்ட் சொன்னா முதல்ல இந்த கோர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி இதுல ஒண்ணு பாக்கலாம் இந்த மேனஸ்கிரிப்ட் லிஸ்டுக்கு போனா கூட அதுல இருக்க காண்டான் கம்பெனிக்கு பல ஓலச்சுவடிகள் இருக்கு அதெல்லாம் போட்டுக்கேன் காண்டான் கிழமை விஸ்தரம் அது வியாக்கியானம் காண்டான கமணிக்கு விஸ்தரம்னு ஒரு வியாக்கியானம் ரெண்டும் சேர்த்து காண்டான விஸ்தரத்துக்கு போனா 3 ஜோடியோ 4 ஜோடியோ இருக்கும் இது ஒண்ணு விஸ்தரமாக இருக்கு வியாக்கியானத்தோட இருக்கிறது ஒண்ணு இது தேவநாகரில் இருக்கு இதை வாசிக்கலாம் இப்ப இங்க என்ன பண்ணு இதுதான் அந்த ஸ்லோகம் இருக்கு எதுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு சொல்றது விதௌ ஜெய்வாக்னிஹோத்ரஸ்ய அப்படின்னு மூலத்துல இருக்கு அங்கே சோவை சத்தமா சதா இது பிரச்சனா அதுக்கு அக்னிஹோத்திர பிரச்சனம்னு பேர் அப்படின்னு இந்த மாதிரி அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கு இதுலதான் அந்த திரைம்சகம் அப்படி இதுல சர்ச் பண்ணலாம் இது நம்ம டைப் பண்ணிருக்கோமான்னு தெரியும் பண்ணல இங்கே ஒரு வருஷம் நான் பண்ணி வச்சிருந்திருக்கேன் இதே நாம இப்போ இந்த இது வாசிக்கிற சொல்லலாம் வாசிச்சு கேட்டு டைப் பண்ணிட்டா கூட நமக்கு சர்ச் பண்ண உடனே இப்போ ரத்தமேவ பரமேஷ்டி அனுவாக்கா அப்படி ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் இருக்கு தத் விதி தத் பிராமண அனுமத்தியாதிஷு பிரஷ்னத்ரயம் தச்சேஷா ராகசோயம் எங்கெங்கெல்லாம் சொல்லிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்ட் வருது அதனால விஷயத்தை வச்சு டாபிக்கை வச்சுட்டு பிரிச்சிருக்குது காண்டான கமனிக்கு அப்ப நமக்கு காண்டான மொழி தெரிஞ்சா நம்ம சாகிர மொழிக்கு எங்க என்ன சொல்றீங்க இப்ப இங்க இருக்கு ரோஹிதோ தூம்ரோஹிதா இது திரையோதச அனுவாக்காக இந்திராய ராஜ்யா இது சதுர்தச அனுவாக்காக இந்த லிஸ்ட்ல பாத்துக்கலாம் இது அப்கோர்ஸ் இது நாகரத்தையே பார்க்கக்கூடியதா இருக்கு ஏவாஜினம் அக்னேர்மன்வே இது ஷடன்வாக்காக இது ஜீமூத்தஸ்ய எதக்ரந்தா வாமமித்ரா ஏவாஜினம் அக்னேர்மன்வே ஷடன்வாக்கா இது அஸ்வேத சம்பந்தப்பட்டது அந்த பிரச்சனத்திலேயே முதல்ல இருக்கிறதெல்லாம் ஜெயனத்து சம்பந்தப்பட்டது அதே ஒரே பிரச்சனத்தை கூட 2 காண்டங்கள் தனித்தனியா இருக்க முடியும் அப்ப இந்த துவாத்ரிம்சத்துக்கு இங்க சொல்லிருக்க பிருத்திவேஸ்வா இத்தியாதி திரையோசானுவாக்காக இந்த மாதிரி அடுத்த இதே சொல்லி தந்துடுறேன் இதுக்கு ஒரு டேபிளா பண்ணிருக்கேன் அது என்ன பண்ணணும் கதிப்பய வேதலட்சண கிரந்தாஹான்ற புஸ்தகத்துல இருக்கு அதுல இருக்கு அந்த புக்ல கொடுத்துருக்க அதாவது இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இருக்கிறத வச்சுட்டு அதான் எங்க யூஸ் பண்ணோன்றதை பாத்துக்கணும் அதை இவன் ரெஃபர் பண்ணிருக்கா அதை அசியூம் திஸ் இஸ் நோன் டு சம்படின்னு உபாகர்மாவில அதுதான் பிராதானியம் உபாகர்மாவில காண்ட ரிஷி தர்ப்பணம் பண்றதுன்றது இந்த வேதத்தை என்னன்னா இப்படி பார்த்து அது சேர்ந்து இருக்கிறது இப்ப நமக்கு அத்தியன பரம்பரைக்கு சாரஸ்வத கிரமம்னு பேர் இது அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு ஜம்பிள்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால கிருஷ்ணயஜுர்வேதம்னு பேர் வந்துட்டு இருக்கு அப்படின்றது இந்த லிங்க் புஸ்தகம் எப்படி அவங்கிட்ட இருக்கு நார்தா இங்க லிங்க் காண்டான் கவனிக்க பிடிஎஃப் இருக்கு ஆமா இது முதல்ல இது போதாயன சௌத்த சூத்திரத்துல இருக்குது போதாயனி கிரகிய சூத்திர திருத்திய பிரச்சனை பிரசமாத்தியாயே அப்படின்னு உபாகர்மாவை பத்தி சொல்றது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு இதுதான் முதல்ல இந்த 5 சூத்திரம் வேண்டியது 5 காண்டத்துக்காக 5 சூத்திரத்தை சொல்லிட்டாரு அப்புறம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொரு அத்தியாயமா சொல்லி என்னென்னது இதுல சேரும் இப்ப இங்க பாத்தீங்கன்னா தைம்சிகா உத்தமா தசினி திரிச்சத்தாரிம்சிகா அனுவாக்கவ் தசின்யுத்தமச்ச இதெல்லாம் அதாவது இங்க என்ன பண்ருக்க
அத்வராதீனாம் திரயாணாம் விதிஹி யாஜ்யா ராஜசூய விதிஹி சத்ராயணம் அஸ்வமேதா தஸ்ய கிரமஹ. அஸ்வமேதத்தை பத்தி சொல்லுது க க க க ங ச ச இப்படி போட்டு இதெல்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கு. அஸ்வமேதமும் அதனுடைய கிரமமும் சொல்றது. பஞ்ச ஆதௌ சாத்ரிகாக தசின்யா அனுவாக்க ஊனாக. ஏழாம் காண்டத்துல முதல்ல இருக்கிறதெல்லாம் சாத்ரிகங்கள்னு பேர். அதுக்கப்புறம் சாத்ரிக தட்சிணைகளை விட்டுட்டு ஒரு அணுவாக்கம் தவிர பாக்கி அதுக்கு லிஸ்ட் அப்புறம் கொடுத்துருக்கேன். என்னென்ன நம்பர் சேவல் கூட கொடுத்துருக்கேன். அதுல ஷட் அணுவாக்கம் ஆக்னிக மகாபிருஷ்டம் நாம द्वे त्रैंशिके दशिन्यौ त्र्यनुवाकं द्विचत्वारिंशकं दहरपृष्ठं नाम त्रैंशिकोत्तमा दशिनी द्विचत्वारिंशका அணுவாக்கோ. இதெல்லாம் அஸ்வமேத சம்பந்தப்பட்டது இத்தனை. அதுல மொத்ததும் சிலது இருக்கு. दशिन्युत्तमश्च அப்புறம் பிரவர்கியா தத்விதி அக்னிஹோத்திர விதி ஹோதாரா தத்விதி உபஹோமாக கௌகிலி சவா இப்படி இதெல்லாம் முதல்ல காண்டங்களை பிரிச்சு விட்டு எது எதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றது இன்னது என்னென்ன காண்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு இதுக்கு எக்ஸ்பிளேஷன் அப்புறம் இந்த சாகாதிம் யாஜமானஞ்சா இந்த 2வது அத்தியாயத்துல இதுக்கு எது எதுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு தனியா இருக்கு. அதுக்கு வியாக்கியானம் இருக்கு. அப்போ நான் அதுல லிஸ்டும் கொடுத்துருக்கேன். இந்த அணுவாக்கம் இந்த நம்பர் அது இதுலயும் இருக்கு. பட்டவாசல் பாஷை ஆரம்பத்துல மைசூர் எடிஷன்ல கீழே நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. என்னென்ன அணுவாக்கம் வியாக்கியான சங்கிரக ஸ்லோக்காக இது தனித்தனியா இருக்கு. இதை ஒரு பேப்பர் ஆக்கி புக்கில் போட்டிருக்கணும். இதெல்லாம் இப்போ பார்த்துக்கலாம். இப்போ அக்னின பார்த்தோம் நட்சத்திரேஷ்டி அக்னே கிருத்திகா ஸ்திரிபி. அதாவது முதல் அஷ்டகம் 5ஆம் வருஷத்துல 3 அணுவாக்கமும் அக்னின பார்த்தவும் சேர்ந்து நட்சத்திரேஷ்டின்னு பேர். இது திருத்தீயஸ்யாம் பிரத்யுஷ்டம் புரோடாசியகோ விதி இதேத்தாக்கு வியாக்கியானம் அந்த 2 பிரச்சனை இந்த மாதிரி தனித்தனியா சொல்லுது. பிரமேதா பிரம்மணே பிரச்சனா பித்ரியா பரேவாம்சகம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனத்தையும் சில பேர்கள் அந்த அது என்ன விஷயத்தை சொல்றதுன்றதை பொறுத்து வச்சிருந்திருக்கு. இதுக்கெல்லாம் அப்புறம் அந்த அக்னே கிருத்திகா அந்த 3 அனுவாகமும் சுக்ரம் பரஸ்தா ஜோதிர் அவஸ்தா அதான் இப்ப நாம சேர்த்து போட்டோம். தேவநாயகத்தால் போட்ட புத்தகத்தை அதையும் அது சேர்ந்து நட்சத்திரேஷ்டின்னு பேர் இல்லவா? ஆமாமா நட்சத்திர அஷ்டகம் முதல் பட்சம் தவிர முதல் அஷ்டகம் 5ஆம் பட்சத்தை கூட 3 அணுவாக்கங்கள் இருக்கு அது சம்பந்தப்பட்டது. இங்க இந்த மாதிரி இந்த லிஸ்டுக்கு அப்புறம் நம்பர்ஸாவும் போட்டு இருந்திருக்கோம். இந்த மாதிரி காட்டுக்கு புரோடாசியம் சம்மிதையில 1-1-1 13 அணுவாக்கங்கள் இந்த மாதிரி இது முழுக்க ஒரு செட்டா இதுல இருந்து திரைம்சிக துவித்திய தசனி தெரிஞ்சுக்கலாம். திரைம்சிகம் எங்கேன்றது வரும் இதுல. அதுக்கப்புறம் அதுல துவித்திய தசனின்னா என்ன இந்த லிஸ்ட் அதுக்காக புத்தகத்தை யூஸ் பண்ண சொன்னது. புத்தகத்தை இது இருக்கு எங்க இருக்குன்னு காட்டு தரேன். இது ஒரு நான் சொல்லி கொடுத்துறேன். அக்னி விதி உத்தரம் திரைம்சிகம் அக்னிபான வாக்கியம் பாரு 5-5-1 to 5-5-10 5-6-1 to 5-6-10 5-7-1 to 5-7-10 இந்த 30 அணுவாக்கங்கள். இதுக்கப்புறம் இருக்கிறதுல பசுக்கள்லாம் வரப்போறது. அதாவது இது ஆக்னேய காண்டத்தை சேர்ந்தது அக்னி விதி. இது அதாவது அக்னி சயனத்தினுடைய பிராமணம் இதுன்னு. இது இல்லாத இது போக பாக்கி இருக்கிறது அஸ்வமேதத்தது. அதுல இருக்க பசுக்கள்ல இது வரும். அஸ்வமேத கிரமா இதுதான் காக்கா அது சொல்றது. அது எது அப்படின்றது இங்க பார்த்தா தெரியும். 5-5-11 to 5-5-24 5-6-11 to 5-6-23 இப்போ இந்த द्वे त्रैंशिके दशिन्यो அஸ்வமேதத்துல அதுல இவர் 2வது எடுத்துக்கோன்னு சொல்லிருக்காரு. துவிதீய தசின்யம் சமான லக்ஷணம் சொல்றது இந்த செட்டு 5-6-11 இருந்து 5-6-23 அந்த 13 அணுவாக்கங்கள் எடுத்துக்கணும். அதுல வரது தவிர மற்ற இடத்துல வந்தா கிடையாது. அங்கே ஸ்வேதா வசான்னு வச்சு ஸ்வேதாக விசர்க்கம் இருக்கு. ஸ்வேதா ஸ்வேதோத்சால வரல. அது இதுல சேராத்தனால் புரிஞ்சுதாப்பா? அதனால தெரிஞ்சதா அது இருக்கானா? அடியேன் அடியேன் பகவதி அடியேன் அடியேன் சைட்ல பரீட்சா பண்றச்சே பகவதி சௌமியா வியூஹதி அப்படின்னு இருக்கு. அங்க விசர்க்கம் இருக்கா இல்லையா? இங்க சௌமியா வியூஹதி பவதி சௌமியா வியூஹதி அப்படின்னு இருக்கு. ஆமா அங்க விசர்க்கம் இருக்கா இல்லையா? சௌமியா அப்படின்னு இருக்கா இல்லையா? அது கூட பதத்தை கொடுத்துருக்கணும். இதை சமைச்சியா போட்டு விட்டுட்டேன். அதான் சொல்லிருந்தேன். இன்னைக்கு பதத்தையும் நெக்ஸ்ட் இன்னொன்று ஆட் பண்ணிவிடலாம். இதுல வரலாம். அது என்ன பண்ணுவோம், சைட்ல பதமும் இருக்கிறதுனால பதப்பாட்டத்துல இருந்து அதையும் கூட போட்டுட்டேன். சம்மிதே இப்படி விசர்க்கம் இல்லாமல் இருக்கு. பதத்துல விசர்க்கம் உண்டா இல்லையானது கூட பதப்பாட்டத்தையும் போட்டோம்னு சொல்லிட்டு டவுட் வராமல் போகும். பார்த்து போட்டுடலாம். அதையும் அந்த இடத்துல சௌமியா விசர்க்கம் இல்லைன்னு தான் சொல்றேன். சௌமியா வியூகத்தில பார்க்கலாம். அது ஒரு சௌகரியம் நமக்கு இங்க இந்த சர்ச் இருக்கிறதுனால பதத்துல மாத்திரம் கூட சர்ச் பண்ணிடலாம். நம்ம
பதத்தை மாத்திரம் பண்ணா அது ஒரு சௌகரியம். சம்மித்தையில எப்படி இருக்குன்றது பத்தி அவசியம் இல்லாத இருக்கும். இந்த பதபாட்டால் மாத்திரம் செலக்ட் பண்ணிட்டு செலக்டட்ல சரிச்சு கொடுத்துட்டா போதும். இவ்வளவு மாத்திரம் சொல்றோம்னு வச்சுப்போம். சௌமியா விசர்க்கம் இருந்தாலும் வரும், இல்லா இருந்தாலும் வரும். இப்போ இதுல 9 இடத்துல இருக்கு அப்படின்னு ஆயிடுது. இப்போ இதை நாம கண்ட்ரோல் எஃப் கொடுத்தா, கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எஃப் கொடுத்தா போதும். இதை காப்பி பண்ணி ஃபைண்ட் கொடுத்துட்டா இப்போ எங்கெங்க இருக்குன்றது காட்ட போறது. சௌமியா நிவேகா அது வேண்டாம். சௌமியா குரு சௌமியா ஸ்தானாயத்தனா அதுவும் வேண்டியதில்லை, அதுவும் இதுக்கு விஷயம் இல்லை. சௌமியா ஏவ அதுவும் வேண்டாம். சௌமியா அஸ்யாவதி அதுவும் வேண்டாம். சௌமியா வியூஹதி அங்க கிடையாது. அது சோம தேவதாக்க மந்திரத்தினால் விவாகம் பண்றான்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதனால சௌமியா சோம தேவதாக்கையா ரிச்சா அப்படின்னு அர்த்தம் அங்க. ஆனால் அங்க இல்ல, சௌமியா வியூஹத்தின்ற இடத்துல இல்ல. சௌமியா ஸ்ரேஷ்டிங்க அடுத்தது விசர்க்கம் வர்றது எங்கெங்க அப்படின்னு பார்த்தா இந்த சௌமியாஸ்திரயா அப்படின்னு. ஆனா அங்கேயும் சந்தேகத்துக்கு இடமில்ல, தகாரம் மேல இருக்கிறதுனா சௌமியர்ச்சா பிரபாதயதி சௌமியர்ச்சா சௌமியாஹி தேவதையா பிரஜா. இது ஒரு இடத்துல விசர்க்கம் உண்டு. சௌமியாஹி தேவதையா பிரஜாக எடுத்து சொல்லணும். பிரஜைகள் சோமனை தேவதையா கொண்டதுகள் அப்படின்னு ஒரு இடத்துல தான் விசர்க்கம் இருக்குன்னு ஆறுது. இந்த சௌமியாக எடுத்துக்கிறது அப்போ நீ செக் பண்ணிக்கலாம் கூட என்னென்ன திருஷ்டாந்தம் இருக்கு, என்ன கவுண்டர் எக்ஸாம்பிள் வரலாம். சௌமியாவை வச்சு கவுண்டர் எக்ஸாம்பிளா வரும். இப்போ பார்க்கலாம். புத்தகத்து பக்கத்துலயே வச்சுட்டு அல்லது சைட்லயே சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு வகையில நாம கிளியர் பண்ணிக்கலாம். டவுட் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே பண்ணி கூட இப்போ 2006 பப்ளிஷ் பண்ணது, அது 18 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் சிலதெல்லாம் டேட்டா கம்ப்ளீட் ஆயிருக்கு. நமக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணமா இருந்தா அப்டேட் பண்ணமானா பண்ணிக்கலாம். அதான் இன்னொரு எடிஷன் கொண்டு வரணும் எப்படியும். அப்போ கொண்டு வச்சா எல்லா வேதத்தையும் கூட எடுத்துக்கலாம். ஆடா நான் அதை நிறுத்திக்கிறேன் இன்னைக்கு. அதான் இந்த மாதிரி அவ கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிட்டு சைட்டையும் யூஸ் பண்ணி புக்ஸையும் யூஸ் பண்ணிட்டு படிச்சாதான் அங்க சந்தேகம் வரும். வந்தா கிளாரிஃபை ஆனா நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. ஆடா அப்போ இன்னைக்கு நிறுத்திக்கிறேன் நான் இப்போ. சரி அதோட ஒருத்தரும் பண்ணிவிட்டா அதோட நிறுத்திக்கணும் இல்லை. மல்டிபிள் டைம்ஸ் கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒருத்தரே கூட எல்லாருக்கும் ஒரு தடவை சான்ஸ் கிடைக்கட்டா அவ இன்ட்ரெஸ்ட் எடுத்துண்டா அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றா திரும்பி பண்ணுறதாலும் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு தோணுனதை நாம ஸ்டடி பண்ணதை ப்ரெசென்ட் பண்ணலாம். அதை பற்றி திருப்பாடி